வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள நிறைய இடம் இருக்குமா? உள்ள எக்கச்சக்கமாக இடம் இருக்குது. உள்ள இடம் இல்லாட்டி உள்ள வரலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இதில் இறுதி நாளை நம்புவது என்பதை அதனுடைய பல்வேறு கோணங்களிலும் நாம் தெரிந்து வருகிறோம். இன்றைய தினம் நரகத்தை பற்றி உங்களுக்கு சொல்வதாக நேற்று சொல்லப்பட்டது. இதில் ஒரு முக்கியமான 2-3 செய்திகள் சொல்லப்படவில்லை என்று சகோதரர்கள் சுட்டி காட்டினாங்க. என்ன முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லப்படலை, ஏன்னா குறைந்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக எல்லாம் ஷார்ட்டாக போயிட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஹவுலுல் கௌசர்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அது சொல்லாமல் நரகத்துக்கு போயிட முடியாது. ஹவுலுல் கௌசர்னா என்ன, அப்படி ஒன்று இருக்குதா, அது என்ன, அது என்னத்துக்கு, அங்கே தான் எல்லாம் கிடைக்கும் போது எதுக்கு ஹவுலுல் கௌசர், எதுக்கு அங்கே தான் வேணுங்கிற பானங்கள்லாம் கிடைக்கும்னு வேற எல்லாம் சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலருக்கு சந்தேகம் இருக்கும். ஹவுலுல் கௌசரை பொறுத்த வரைக்கும் அது இருக்குன்னு நம்ம நம்பணும். ஹவுல் என்றால் தடாகம். தடாகம்னா ஒரு ஏரி மாதிரி தடாகம்னு வச்சுக்கிறீங்களேன். அதுக்கு பேரு கௌசர். கௌசர் என்ற பெயருடைய ஒரு தடாகம். இப்படி ஒரு தடாகம் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்கள் மக்களுக்கு சொல்லும் பொழுது, உங்களுக்காக வேண்டி, இந்த உம்மத்துக்காக வேண்டி நான் ஹவுலிலே தடாகத்திலே உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வான ஃபரத்துக்கும் அலல் ஹவுல், ஹவுலுல் கௌசருக்கு பக்கத்திலே உங்களுடைய வருகைக்காக நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். இந்த ஹவுலுல் கௌசர்ங்கிறது என்ன என்று கேட்டால், மஹ்ஷர் மைதானத்தில் வெப்பம் நம்மளை தகிக்கும் பொழுது எந்த நிழலும் இருக்காதுன்னு நம்ம தெரிஞ்சோம், எந்த தண்ணியும் இருக்காது, நிழல் இல்லாத மாதிரியே அது ஒரு வெட்ட வெளி பொட்டல் அந்த மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான். அந்த மைதானத்தில் தண்ணீரே இருக்காது. விசாரணை ஒரு நாளாக இருந்தாலும் நம்ம கணக்குக்கு 50,000 வருஷம், அல்லாஹ்வுடைய கணக்கில் ஒரு நாளாக இருந்தாலும் 50,000 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய அந்த விசாரணையில், அந்த வெக்கையில் பயங்கரமான தாகம் அடிக்கும். அந்த தாகத்திற்காக வேண்டி முகமதுடைய உம்மத்துகளுக்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தடாகத்தை ஏற்பாடு பண்ணி அதனுடைய பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு, உங்க சமுதாயத்தில் சரியான ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தண்ணீரை புகட்டிக்கிறீங்க. அந்த ஒரு நாளைக்கு உள்ளதுதான். சொர்க்கத்துக்கு போன பிறகுலாம் ஹவுலுல் கௌசர்லாம் கிடையாது, இந்த ஒரு நாளைக்கு தான் இருக்கும். இந்த ஹவுலுல் கௌசர் என்பது அந்த ஒரு நாளைக்கு, அது 50,000 வருஷத்துக்கு ஒரு நாள் நோட்டாலும் சொல்லிக்கிறலாம். அல்லாஹ்வுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாள், நம்ம கணக்குக்கு அது அவ்வளவு பெரிய நாள். 50,000 வருஷம் போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ, எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு பெரிய நேரம் ஆகும். அவ்வளவு நேரத்திற்கு மட்டும்தான் இந்த ஹவுலுல் கௌசர் என்ற தடாகம் இருக்கும். அந்த ஒரு நாளுடைய தாகத்தை தணிப்பதற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்க கூடியது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலுல் கௌசரை பற்றி சொல்லும் பொழுது அது சொல்கிறார்கள், அந்த ஹவுலுல் கௌசர்ல ஒரு தடவை குடித்து விட்டான் என்று சொன்னால் மறுபடி தாகமே வராது. அந்த மஹ்ஷர்ல வந்து மக்கள் குடிச்சிட்டே போவாங்க. குடிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னா அதுல தாகமே ஏற்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு வெக்க அடிச்சாலும் சரி, அதான் இப்ப தாகம் ஏற்படாத தண்ணியெல்லாம் இப்ப மனுஷன் கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? குடிச்ச உடனே தாகமே ஏற்படாதா, அப்படி இருக்க முடியுமா என்றால் மனுஷனுக்கு கண்டுபிடிக்க முடியுதே. மனுஷன் கண்டுபிடிக்கிறான் இல்லைங்க. வண்டிக்கு ஊத்துறதுல சாதா தண்ணி ஊத்துனாங்க, இப்ப கூலன் வாட்டர் ஊத்துனான்னா அது என்ன செய்யுது, ரொம்ப நாளைக்கு வருது. வண்டியில என்ஜினுக்கு தண்ணி ஊத்துனான, சாதா தண்ணி ஊத்துனாண்டா 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கானு. இப்ப கூலன் வாட்டர் தனியா ஒரு தண்ணி இருக்குது, அதை வாங்கி ஊத்துனான்னு வைங்களா 3-4 மாசத்துக்கு அது அந்த ஹீட்டை தாங்குது, அது வத்தி போக மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, மனுஷன் குடிக்கிறதுக்கு அது மாதிரி டாக்டர் கூழு இப்படி என்னென்னமோ பேர்ல தண்ணி வந்திருக்கு. இப்ப 200 மில்லி 15 ரூபாங்கிறான். ஒரு நாள் அப்புறம் தாகம் அடிக்காதுங்கிறான். நானும் வாங்கி குடிச்சு பார்த்தேன், தாகம் அடிக்கவே இல்லை. ஒரு 200 மில்லியை குடிச்சோம்னா ஒரு நாள் பூரா தாகம் அடிக்காதுன்னா அடிக்க மாட்டேங்குது. அப்ப மனுஷன் உனக்கு கண்டுபிடிக்கலன்னு அல்லாஹ்வுக்கு முடியாதா? இன்னும் ஒரு தடவை குடிச்ச தாகமா அடிக்காதோ? இதெல்லாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல அல்லாஹ்வுடைய அந்த செட்டிங் எல்லாம் மனுஷன் மறக்கவே முடியாது.
எல்லாம் இவனை கொண்டு எல்லாம் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கான், மனுஷனை கொண்டு. அதனால ஒரு தடவை தண்ணியை குடிச்சாங்க ஹவுலுல் கௌசர்ல, மறுபடி தாகம் ஏற்படவே செய்யாது. அந்த மாதிரியான ஒரு முறையில அந்த தண்ணீர் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. புகாரியில 6585வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னு கேட்டா, அதனுடைய தண்ணீரை பொறுத்த வரைக்கும் பூர்வ கண்ணாடி மாதிரில தண்ணி இருக்கும், அந்த தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும்னா பாலை விட வெண்மையானதாக இருக்கும். ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் உள்ள தண்ணீர் அபியது மினல் லபனி, பாலை விட வெண்மையானதாக இருக்கும். அத்தியபு மிர் ரீஹில் மிஸ்கி, கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக இருக்கும். வாசம் கஸ்தூரி வாசத்தை விட நல்ல வாசமாகவும் பால் போன்ற கலர்லையும் இருக்கும். சரி, அதுல போய்கிட்டு தண்ணி குடிக்கிறது கியூல் நின்றா எத்தனை கோடி பேர் இந்த உம்மத்த முகமதியா தானே ஜாஸ்தியா இருப்போம் நம்ம, எத்தனை ஆயிரம் பேருக்கு அதுல தண்ணி குடிக்கணும் என்று கேட்டால், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஹவுலுல் கௌசர் என்னமோ நம்ம பள்ளியாசல்ல ஒரு ஹவுல் இருக்குமே அது மாதிரி நினைச்சுக்கிறாதீங்க. அது ஹவுலுல் கௌசர் எப்படி எவ்வளவு பெரிய அளவு என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் பல ஊர்களை உதாரணம் காட்டி சொல்றாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, ஐலாங்கிற ஊருக்கும் சன்ஆங்கிற ஊருக்கும் இடையில எவ்வளவு இடைவெளியோ அவ்வளவு இடைவெளிக்கு இருக்கும் அந்த ஹவுலு அப்படிங்கிறாங்க. இன்னொரு தடவை சொல்றாங்க, மதீனாவுக்கும் சன்னாவுக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளியோ, அதாவது சென்னைக்கும் மதுரைக்கும் வச்சுக்கலாம், அவ்வளவு தூரம். அது இப்ப சென்னைக்கும் மதுரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஹவுல் இருந்தா எவ்வளவு இருந்தாலும் தாங்க. அது எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் என்ன செய்யலாம், ஒரு தடாகம் அவ்வளவு பெருமை. அல்லது பெருசாக்கிறான பூமியை பல மடங்கு பெருசாக்கிறான். அதை ஹவுல் உண்டே சொல்ல இயலாது. பெரிய அணைக்கட்டு கூட இப்படி இருக்காது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டுங்கிறான அது கூட இப்படி இருக்காது. அது எல்லாம் பிரம்மாண்டமான ராட்சச அணைக்கட்டாக அது இருக்கும். அவ்வளவு பெரிய இடமா இருக்கிறதுனால, அது போக அங்க தண்ணீரை அள்ளி குடிப்பதற்கு அருந்துவதற்காக வேண்டி அதுல உள்ள பாத்திரங்கள் இருக்க குவளை எவ்வளவு இருக்கும் கேட்டா, கனுஜுமி சமா, வானத்தினுடைய நட்சத்திரங்கள் எண்ணிக்கைக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கும். ஆளாளுக்கு எடுத்து குடிக்க வேண்டியதான். அந்த எவ்வளவு கூட்டம் வந்தாலும் தாங்கும். அந்த ஒரு நாளைக்கு உம்மத்தை முகமதியாவுக்கு மட்டும்தான் அது அனுமதிக்கப்படும். வேற நபிமார்களுக்கு அவங்கவுங்க பொறுப்புல எல்லாம் கொடுத்திருப்பான். அதுக்காண்டி அப்படி செஞ்சிட மாட்டான். அல்ல நமக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு மட்டும்தான் இது, மற்றவங்களுக்கு இல்லைங்கள. இந்த நபி இந்த உம்மத்துக்குரிய தண்ணீருக்கு உள்ள ஏற்பாடுக்கு பொறுப்பு. அந்தந்த நபி அந்தந்த உம்மத்துக்கு எல்லாம் பொறுப்பாளி ஆக்கியிருப்பான். இவங்களுக்கு கொடுக்குற அவளுக்கு பேர் கௌசர். அப்ப அந்த மாதிரியாக அந்த ஒரு நாள்லையும் நம்ம கஷ்டப்பட்டுறக்கூடாது. அது ரொம்ப வேதனையா இருக்கும், நரகத்துக்கு ஈக்குவலான வேதனையா தான் இருக்கும். அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னா அதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை பண்றான். அதுல அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தடவை என்னுடைய உம்மத்து இல்லாம வேற யாரும் வந்தாங்கன்னு வைங்க, நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். என்னுடைய உம்மத்து மட்டும் தான் உள்ள அனுப்புவாங்க. அந்த ஹவுலுல் கௌசருக்குள்ள வரும் பொழுது ஆங்காக செக் பாயிண்ட்கள் இருக்கும், மலக்குகளை கொண்டு எல்லாம் அனுப்பாட்டி வச்சிருப்பான். அதை தாண்டிலாம் வர இயலாது. நீங்க எப்படி எங்களை அடையாளம், எங்களை பார்த்ததே இல்லையே, எப்படி நீங்க அடையாளம் காணுவீங்க? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எங்களை வந்தா நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களுக்கு பிந்தி எவ்வளவு மக்கள் வருவாங்க, அவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையே, எப்படி நீங்க கரெக்டா நம்ம உம்மத்து அடையாளம் நெத்தில எழுதி விட்டுருக்கு, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடையாளம் இருக்கும். நீங்க தான் அடையாளம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம் இருக்கும்? உம்மத்தை முகமதியா மட்டும், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாகிய நாம மட்டும் எப்படி அங்க இருப்போம்னு கேட்டா, பஞ்ச கல்யாணி குதிரையை போன்று இருப்பீர்கள். பஞ்ச கல்யாணினா என்ன? பஞ்சம்னா 5, கல்யாணின்னு அழகு, 5 அழகு உள்ள குதிரையும்பாங்க. பஞ்ச கல்யாணி குதிரை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா, 4 காலும் வெள்ளையா இருக்கும், முகமும் வெள்ளையா இருக்கும், உடம்பு பூரா வேற கலரா இருக்கும். அதான் பஞ்ச கல்யாணிங்கிறது. 5 அழகுகள் இருக்கு. கருப்பா இருக்கிற குதிரையில 4 கால் வெள்ளை, முகமும் வெள்ளையா இருக்குன்னு வைங்க, அது ஒரு தனி கவர்ச்சியா இருக்கும், தனி அழகா இருக்கும். அதுதான் பஞ்ச கல்யாணின்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒழு செய்கிற இந்த தன்மை வேற உம்மத்து கிடையாது. தொழுகை எல்லாம் இருந்தது. இந்த ஒழு செய்கிற காரணத்தினால் ஒழு தண்ணீர் பட்ட இடங்கள் எல்லாம் வெள்ளை விளையர் என்று பிரகாசித்து, மற்ற இடங்கள் வேற மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பார்த்தோன்னு என்ன செய்யும்? முகம் வெள்ளை விளையர்னு பிரகாசிக்கும், அப்படி கை பிரகாசிக்கும். பிரகாசிச்சா உள்ள, இல்லைன்னா வச்சு விட்டுருவோம். நீ வாழ்கிட்ட போ, உன் தலைவர்கிட்ட நீ போ என்று இங்க எடுக்கப்படாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒழுவுடைய அடையாளத்தின் காரணமாக பஞ்சகல்யாணி குதிரைகளைப் போல வருவீர்கள், அப்போது நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்ப அந்த அதுல இன்னொன்று இருக்கு,
இந்த காலத்துக்கு உருவே செய்யாதவன் இருக்கானே, அவன்லாம் வேற உமத்துக்கு போயிடுவான். அவனுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பு. பள்ளியாசலுக்கு வராதவன், ஒழு செய்யாதவன், ஒழு செஞ்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு தானே அது வரும். அப்ப இது யார்? இந்த உம்மத்து அம்பட்டு பேருக்கு கூட கிடைக்காது. இது உம்மத்துகளுக்கு, உம்மத்தை தவிர மற்றவங்க வர முடியாது. உம்மத்து இருந்தவன வந்துட முடியுமா? அது முடியாது. உம்மத்துல யாரா இருக்கணும்? நல்லவர்களாக இருக்கணும், அப்பதான் கிடைக்கும். அதில் நல்லவர்கள்ங்கிறது என்ன? இந்த அடையாளம் இருக்கணும். இந்த அடையாளம் ஒழுவினால் தான் ஏற்படுகிறது. அப்ப யார் ஐங்காலமும் தொழுது அதற்காக ஒழு செய்கிறாரோ அவருக்கு இந்த அடையாளம் ஏற்படுத்தப்படும். இதெல்லாம் இல்லாதவர் பள்ளியாசலுக்கு வரமாட்டாரு, தொழுவே மாட்டாரு. அல்லாஹ் ஹவுலுல் கௌசர் தண்ணீரை ரசூலுல்லாஹ் கையினால வாங்கி குடிக்கிற வாய்ப்பை தானா விளக்கமாத்து தான் இருக்கும். எப்படி எப்படி சரியா வரும்? அது எப்படி வரும்னா, நீ அடையாளம் உனக்கு இல்லையப்பா, உனக்கு ஐடென்டி கார்டு இல்லை, எப்படி உள்ள வருவ? வாக்காளர் அடையாள அட்டை இருந்தது ஓட்டு போட விடுவான், அங்க அடையாள அட்டை இல்லாம ஒரு வருவாராம். அடையாளம் மனுஷனை விட மாட்டேங்கிறான். அடையாள அட்டை இல்லைன்னா ஓட்டு போட உள்ள விட மாட்டேங்கிறான் மனுஷன். நீ 1000 சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரன் சாட்சி சொன்னாலும் அங்கக்குள்ள அதிகாரியே சொல்லட்டுமே இருக்கிறாருங்க வாக்காளர் அட்டை எங்க கேட்கறானா இல்லையா? நீ என்னதான் இருந்தாலும் இந்த ஓட்டு போடுற அதிகாரிக்கு மருமவனா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் அட்டையில் அடி விட மாட்டான், அட்டையை கொண்டான்னு கேட்பான். அப்ப மனுஷனே உழவுதா இருக்கும்போது அல்லாஹ் உடம்புலயே நிரந்தரமா ஒரு அட்டையை வச்சிருக்கிறான். நீ அந்த அடையாளம் இல்லாம வந்துகிட்டு நடக்குமா? இதெல்லாம் சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம மூணு சரியா வந்துரு, வணக்க வழிபாடுகள்லாம் செய்ய வேண்டியது இல்லை, அப்படியே ரசூலுல்லாஹ் கையினால தண்ணி அள்ளியில் தருவாங்க. அதெல்லாம் நடக்காது, ஒரு கால் நடக்காது. அப்ப இந்த தண்ணி இந்த மஹ்ஷர்ல தாகம் அடிக்காமல் இருக்க நீங்கள் ஆசைப்பட்டால் ஐங்கால தொழுகைகளை பேணி நடந்தால் மாத்திர முடியும். இல்லைன்னா இது இல்லை. தாகத்தில் 50,000 வருஷத்துக்கு சாக வேண்டியதான். 50,000 வருஷத்தினுடைய தாகத்தை சமாளிச்சாகணும், முடியவே முடியாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மாத்திரம் இல்லாம அடையாளம்லாம் இருக்கும். அடையாளம் இருக்கிறவர்கள கொஞ்சம் பேர் விரட்டி அடிக்கப்படுவாங்க. அடையாளம்லாம் இருக்கும். பார்த்தா பஞ்ச கல்யாணி மாதிரி வருவாரு. வந்தால் அவர்களையும் சில பேர் மலக்குகளால் விரட்டப்படுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் தானே தெரியும். கரெக்டா அடையாளம் இருக்கு, விரட்டுற வர காடு வச்சிருக்காங்க, எதுக்கு விரட்டுற அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கிட்ட கேட்பாங்க. அப்ப சொல்லப்படும், யா முஹம்மத் லா தத்ரி மா ஆதசு பாதக், உனக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது, புதிதாக என்ன உண்டாக்கினார்கள் என்று தெரியாது. அப்ப யார் மார்க்கத்தில் புதுசு புதுசா உண்டாக்கினார்களோ அவர்களும் தடுக்கப்படுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க புதுசா உண்டாக்குனது உங்களுக்கு தெரியாது, அதனால கூப்பிடுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபிம்பாங்க. ஆனால் மலக்குகளுக்கு தெரியும், அல்ல அறிவிச்சு கொடுத்துருப்பான் நிறுத்த வந்தாள்களை. அவங்க பஞ்சகல்யாணியா இருந்தாலும் சரி அவர்களுக்கு இடம் கிடையாது, ஹவுலுல் கௌசருக்குள்ள வரக்கூடாது. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எதிரொலிக்கும். அப்ப யாரெல்லாம் பிதஅத் செய்கிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத வணக்க வழிபாடுகளை யார் உண்டாக்கி வைத்திருக்கிறார்களோ செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹவுலுல் கௌசரில் இடமில்லை. மௌலிது ஓதுறான், ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இல்ல, புதுசா உண்டானது, தடுக்கப்படுவார்கள். கத்தம், பாத்தியா, தாயத்து, தட்டு, தகடு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இதெல்லாம் வியாபாரத்துக்காக பின்னாடி உள்ள ஆளுங்க செஞ்சது. இவர்கள் அங்க வந்தால் தடுக்கப்படும், உண்டாக்குனவர்களும் தடுக்கப்படுவார்கள், அதை நம்பியவர்களும் தடுக்கப்படுவார்கள். அதே மாதிரி எவ்வளவோ பிதாத்துகள், மேராஜ், நோம்பு, பராத், இரவு ஒன்று மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, மீளாத விழாக்கள், இதெல்லாம் இல்லாத எல்லாம் மார்க்கம் நம்மளா உண்டாக்கி எதையாவது பண்ணணும்னு வைங்க, புதுசா உண்டாக்குன அம்புட்டு பேருக்கும் தடையங்க. அல்லாஹ் சொன்னதை செய்யணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை செய்யணும். அது இல்லாம அசரத்தை சொன்னாரு, ஊர்ல சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சா முடிச்சு, அவர்களும் தடுக்கப்படுவார்கள். தொழுகை இல்லாதவர்களும் தடுக்கப்படுவார்கள், பிதஅத்துகள் செய்தவர்களும் தடுக்கப்படுவார்கள். அந்த மாதிரியான ஒரு ஹவுலுல் கௌசர் தடாகம் இருக்கிறது. இது அல்லாஹ் சூரத்துல் கௌசர் என்றே ஒரு சூறாவுல, இன்னா ஆதைனாக்கல் கௌசர், உமக்கு கௌசரை நாம் தந்திருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கௌசரை தந்திருக்கிறோம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே உமது இறைவனை தொழுது அவனுக்கு அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் அதை ஒரு பாக்கியமா சொல்லி காட்டுகிறான். இந்த ஹவுலுல் கௌசரை பற்றிய ஹதீஸ்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் 4042 பார்க்கலாம். சொன்ன அம்புட்டு விஷயத்துக்கு சேர்த்து 4000 தடுக்கப்படுறது, அந்த பஞ்சகல்யாணி குதிரை எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கிறங்க. 4042, 6585, 6579, 6580, 364, 6592 ஆகிய புகாரில ஆகிய ஹதீசுகளில் இந்த விவரங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது சொர்க்கத்தை மனுஷரை பற்றி நேற்று சொல்வதற்கு விடுபட்டு விட்ட ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது சின்ன குழந்தைகள் உங்களுக்கெல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அங்க மஹ்ஷர் மைதானத்தில் லிவாவுல் ஹம்துன்னு ஒரு கொடி இருக்கும், அதை ரசூலுல்லாஹ் பிடிச்சிருப்பாங்க. அந்த கொடியில பெரிய நிழல் இருக்கும்,
அதுல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் என்ன செய்வோம், துவா செய்வோம். எப்படி செய்வோம்? யா அல்லாஹ் லிவாவுல் ஹம்து கொடி நிலையில் எங்களை எல்லாம் தங்க வைப்பாயாக, அப்படி எல்லாம் வந்து கேட்க சொல்லுவாங்க. விளங்குதா? அது பாட்டுலாம் ஃபீ ஹுப்பி சய்யிதினா முஹம்மது ஒரு பாட்டு எழுதி அதுல இந்த மாதிரியான லிவாவுல் ஹம்து எல்லாமே வரும். இதெல்லாம் உட்கார்ந்து என்ன செய்வோம், அந்த காலத்துல நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம். லிவாவுல் ஹம்துன்னு ஒன்று இருக்குது. லிவாவுல் ஹம்து, லிவாவுன்னா கொடி, ஹம்துனா புகழ், புகழ் கொடி. இப்படி இருக்குதான்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஒரு ஹதீஸ், சஹீஹுல் புகாரில உள்ளது, முஸ்லிம்ல உள்ளது. அரசுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் அங்க இருக்காது. லிவாவுல் ஹம்து நிழல்லாம் இருக்காது. அங்க இருக்கிற ஒரே நிழல் எது? அரசுடைய நிழல் மட்டும்தான் மஹ்ஷர்ல இருக்கும். சொர்க்கத்துக்கு போன பிறகு வேற நிழல்கள்லாம் இருக்கும். விசாரிக்கிற மைதானத்தில் வெட்ட வெளியில் என்ன இருக்காது? அரிசி நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆதாரப்பூர்வமான செய்தி. இதுக்கு எதிராக ஒரு சில பலவீனமான ஹதீசுகள்ல, திருமதியில, இப்னு மாஜாவுல, அஹ்மதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில ஹதீசுகள்ல என் கையில் லிவாவுல் ஹம்து இருக்கும், புகழ் கொடி இருக்கும், ஹம்துனா புகழ், லிவாண்டா கொடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல வந்து அலி இப்னு ஸைத் என்ற பலவீனமான ஒருத்தர் அறிவிக்கிறார். இரண்டாவது ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளுக்கு மாற்றமா இருக்கு. வேற நிழலை இருக்காதுன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்க, அதுக்கு மாற்றமா இருக்குது. அந்த ஹதீஸ்ல கூட புகழ் கொடி என் கையில் இருக்கும்னு சொன்னாங்களே தவிர அதுல பிரம்மாண்டமா நிழல் இருக்கும்னு சொல்லல. அந்த பலவீனமான ஹதீஸ்ல கூட இவர்கள் சொல்வதற்கான பாயிண்ட் ஒண்ணுமே இல்லை. இதை நீங்க விளங்கிக்கணும். லிவாவுல் ஹம்துன்னா ஒரு கொடியெல்லாம் கிடையாது. என்ன இருக்குது? ஒன்னே ஒன்று இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இதை சொன்ன உடனே சில பேர் நபிமார்களுக்கு பாரபட்சம் காட்டக்கூடாது, அது என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் கூடுதலான முக்கியத்துவம், அது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது என்றெல்லாம் சில பேர் அறிவினர்கள் வந்து பேசுவாங்க. இதெல்லாம் குர்ஆனுக்கு மாத்தம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில எழுப்புறத சொல்லும் பொழுது அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, உம்மை மஹமூதான புகழத்தக்க ஒரு அந்தஸ்தில் உன்னை எழுப்புவான், அல்லாஹ் எழுப்புவான். வேற யாருக்கு இந்த சொல்லல. அந்த எழுப்பும் போது அன்றைக்கு தனி கிரேடு உனக்கு தருவேன் அல்லாஹ் தான் சொல்றான் குர்ஆன்ல. அஸா ரப்புக அன் யபஅஸக மகாம மஹ்மூதா, மகாமே மஹ்மூதுல புகழப்பட்ட ஒரு அந்தஸ்துல உன்னை நான் எழுப்புவேன், உமது இறைவன் எழுப்புவான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதுக்கு தான் விளக்கம் அந்த ஹவுதுலாம். அது என்ன ஹவுலுல் கௌசர், அது என்ன இவருக்கு என்ன சிபாரிசு பண்றது என்றெல்லாம் யாரும் கேட்க இயலாது. ஏன் இயலாது? குர்ஆன் எப்படி சொல்லுது. நாம கூட துவா செய்யும்போது என்ன சொல்றோம்? வாங்க துவாவுல அல்லாஹும்ம இறைவா ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா, பரிபூர்ணமான இந்த பிரார்த்தனையுடைய சொந்தக்காரன, வஸலாத்தில் காயிமா, நிலையான தொழுகைக்கு உரிமையாளன, ஆத்தி முஹம்மதில் வசீலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கொடு, மகன் மேல கிடைக்கிறது வசீலா சொல்லிட்டு, ஒபு அசுஹு மகாமன் மஹமூதன் அல்லதி வஅத்தஹு, நீ வாக்களித்தாயே அந்த மகாமே மஹமூதுல அவரை எழுப்பு. நம்ம கேட்கிறோம், நம்மளும் கேட்கிறோம். என்னத்து கேட்கிறோம்? நீ வாக்களித்திருக்கிறாய், உம்மை புகழத்தக்க ஒரு அந்தஸ்துல எழுப்புவோம் என்று சொல்லி இருக்கிறாயே, அந்த வாக்குப்படி எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மகாம மஹமூதுல அல்லாஹ் எழுப்பு. மகாம மஹமூதுனா புகழத்தக்க ஒரு அந்தஸ்து, மகாம்னா அந்தஸ்து, மரியாதை, மஹமூதுனா புகழத்தக்க, மற்றவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு சிறப்பு தகுதியோட எழுப்பு அல்லாஹ், நீ தான் சொல்லி இருக்கிற. அதனால கேட்கிறோம். யாரையும் எழுப்ப மாட்டேன்னு சொன்னா கேட்க போறது இல்லை. நம்ம இவருக்கு மட்டும் கூட கொடுத்து கேட்க முடியாது. நீனே சொல்லிட்டதுனால அதை கொடுத்துரு நம்ம கேட்கிறோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹ்ஷர்ல சிறப்பு தகுதி பெறுவார்கள் என்பது குர்ஆனுக்கு மாற்றம் கிடையாது. நபிமார்களுக்கு மத்தியில் உள்ள பாரபட்சம் கிடையாது. அல்லாஹ் எந்த சிறப்பை கொடுத்திருக்கிறானோ அதை ஒத்துக்கொள்வது வந்து நபிமார்களுக்கு பாரபட்சம் கிடையாது. அல்லாஹ் கொடுக்காத ஒன்றை நம்ம சொல்வதுதான் பாரபட்சம். அதனால அல்லாஹ்வே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சிறப்பு தகுதி இருக்குன்னு சொல்லி காட்டுகிறான். அதனால அது ஒரு முக்கியம் இல்லை. லிவாவுல் ஹம்து கிடையாது, ஹவுலுல் கௌசர் இருக்குங்கிறதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நரகத்துக்கு செல்வோம். நரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு, அந்த மஹ்ஷருடைய பிரச்சனை, இந்த கடினம் எல்லாம் முடிந்த பிறகு நரகத்திற்கு போறாங்க, மக்களை கொண்டு செல்லப்படுது. இந்த நரகத்துக்கு போறதை எங்க இருந்து ஆரம்பிப்போம்னு கேட்டா, இந்த மக்கள் தொகையில எவ்வளவு சதவிகிதம் பேர் வந்து நரகத்துக்கு போவாங்க, மக்கள் தொகையில எவ்வளவு பேர் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். ஒரு எத்தனை பெர்சன்ட் இருக்கும்? 70%. 70% நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மஹ்ஷர் விசாரணை முடிஞ்ச உடனே நம்ம வாப்பாவை எல்லாம் கூப்பிடுவான். வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, அவர் தான் அப்படி பேருக்கு வாப்பா. வாப்பா அத்தாவை கூப்பிட்டு இங்க வாங்க, நரகத்துக்கு போற ஆளையெல்லாம் கூட்டிட்டு போங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தான் முதல்ல நினைச்சுவான், அல்ல பிரிச்சு கூட்டிட்டு போங்க, உங்க பிள்ளைகள் தானே, நரகத்துக்கு கூட்டிட்டு போய் பரக்கத்தை விட்டுட்டு வாங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். நரகத்துக்கு போற ஆளுக்களை எல்லாம் அது அவர் கேட்பாரு, நரகத்துக்கு போற ஆள்கிட்ட எவ்வளவு பேரை கூட்டிட்டு போவா, என்ன கணக்கு எனக்கு தெரியும் பாரு. அவரு
அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அதாவது ஒவ்வொரு 1000 பேர்ல 999 பேர் கூட்டிட்டு போங்க. ஒரு பெர்சன்ட் கூட இல்ல, ஒரு பெர்சன்ட் கூட இல்ல. நரகத்திற்கு போற சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அது எவ்வளவு பேர் நரகத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு கேட்டா, ஒவ்வொரு 1000 பேர்ல 999 பேர் கூட்டிட்டு போயிருக்கு. அவ்வளவு பேர் இருக்காங்க இந்த சபையில. இந்த விசாரணையில 1000க்கு 1 தான் தேரும். எவ்வளவு தேரும்? 1000க்கு 1 தான் தேரும். நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போறது, சொர்க்கத்துக்கு போறதுன்னு தேர்றது எத்தனை? 1000ல் 1 சொர்க்கத்துக்கு போயிடும். ஒவ்வொரு 1000 பேரில் 999 பேரை கூட்டிட்டு போன உடனே சஹாபாக்களுக்கு அதிர்ச்சி. 1000ல் 999 நாங்கள் எங்கள யார் தேர்வா? எங்கள யார் தான் தேர்வா? இந்த மாதிரி இருந்தா சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இது மக்களுக்கெல்லாம் முகம்லாம் அப்படி அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவ்வளவு கம்மியான தொகையா இருந்தா ஒருத்தரும் தர மாட்டோமே, நம்ம தான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், ரசூலை நம்பி இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது 1000ல் 1ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையா இருக்குதுன்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க இப்படி நினைக்காதீங்க. சொர்க்கத்துக்கு போற ஆளுக்கு இருக்குல்ல, அதுல மொத்தம் ஒரு 10,000 பேர் போனாங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு, அதுல கால்வாசியா நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. இருக்கிற நீங்க எவ்வளவு, உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் இருப்பீங்க? உம்மத்தை முகமதியா பொறுத்த வரைக்கும் ருபு அஹ்லில் ஜன்னா. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு நம்பர் வச்சுக்கிட்டாங்க. முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லும் பொழுது இப்படித்தான் சொல்லணும். சந்தோஷமான செய்தி சொல்லணும். 1 கோடி ரூபாய் ஒருத்தனுக்கு பரிசு விழுந்துருக்கணும் வைங்களா, 1 கோடி ரூபாய் அது செத்து போயிடுவான். அது சொன்ன உடனே ஒரு 10 லட்சம் விழுந்தா என்ன செய்வ? உனக்கு விழுந்திருக்கு. கொஞ்ச நேரம் சென்று 25 விழுந்துருச்சுப்பா, ஒரு 50 விழுந்துருச்சுப்பா, 1 கோடி தான் என்ன செய்யும்? அவன் அந்த இதையும் தாங்கிறதுக்கு பக்குவப்பட்டுக்கணும். அந்த அதிர்ச்சியை தாங்குவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டுக்கணும். இது மகிழ்ச்சியான செய்தியை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மொத்த சொர்க்கத்துக்கு போறாங்கல்லப்பா, அதுல ஒரு காவாசி நீங்க இருந்தா போதும்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கப்பர் அல்லாஹ் அக்பர்ங்கறாங்க சஹாபாக்கெல்லாம். ஏன்னா 1000ல் 1ங்கிறதுல இப்ப காவாசியை பத்தில, அதாவது 1000ல் 1ங்கிற கணக்குல மாத்தம் இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து அம்புட்டு மக்களையும் சேர்த்து பார்த்தோம்னா 1000ல் 1ங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் வேற உம்மத்துடைய எண்ணிக்கைகள் நரகத்துக்கு போறதுல ஜாஸ்தியா இருக்கும். 10,000ல் 1 கூட அதுல தேராது சொர்க்கத்துக்கு, உங்கள கொஞ்சம் கூட தேரும். அதனால மொத்த சொர்க்கத்துக்கு எத்தனை பேர் போறாங்களோ அதுல கால்வாசி நீங்க இருப்பீங்க, முக்காவாசி நரகத்துக்கு போகும் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுபடியும் சொல்றாங்க, சுலுஸ் அஹ்லில் ஜன்னா. அந்த சந்தோஷத்தை காட்டினவனே சொர்க்கவாசிகளில் 3ல் 1 பங்கு நீங்களாக இருப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப கப்பர்னா 3ல் 1ங்கிற 33% ஆச்சுல, 25% சொல்லிவிட்டு 3ல் 1ண்டா 33% மேல போச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம கால ஷத்ரு அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகள்ல பாதி 50 தான். மொத்த சொர்க்கத்துல 1 கோடி பேர் போனாங்கன்னா 50 லட்சம் பேர் நீங்களா தான் இருப்பீங்க. உம்மத்த முகமதியா பாதி, அம்புட்டு சமுதாயமும் சேர்ந்து பாதி. சொர்க்கத்துக்கு போற கூட்டத்துல மொத்தம் எத்தனை கோடி பேர் போறாங்களோ அதுல சரி பாதி யார் இருப்பா? உம்மத்த முகமதியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இன்னும் நீங்க கவனிக்கணும், மொத்தம் நம்ம பாதி இருக்கிறோம்னு கேட்டா உலக மக்கள்லாம் சேர்ந்து இந்த உம்மத்த முகமதியா அளவுக்கு தான் இருப்பாங்கன்னு வருது, நம்பர்ல அப்படித்தானே வருது. அதாவது நம்ம ஒரு பாதி இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மொத்த உள்ள மக்கள் தொகையில எவ்வளவு இருக்கு? நம்ம பாதி இருப்போமா நினைச்சிடாதீங்க. சொர்க்கத்துக்கு போறதுலாம் உங்களுக்கு பாதி கிடைக்குது. உலக மக்கள் தொகையில நீங்க எவ்வளவு இருப்பீங்கன்னு கேட்டா, நம்ம நினைக்கிற அந்த உலகம் எப்போ தோன்றுச்சுன்னு கேட்டா சில பேர் என்ன செய்வாங்க, 10,000 வருஷம் ஆச்சு, 7,000 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு 53 தலைமுறை வச்சிருக்கவங்க இருக்காங்க. நம்ம என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு தலைமுறை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா, அவங்க வாப்பா, அவங்க வாப்பா, அவங்க வாப்பான்னு போய் ஒரு 53வது ஆள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ன்றாங்க. இவங்க கணக்குப்படி 5000 வருஷம் கூட ஆகாது உலகம் தோன்றி. இந்த 53 தலைமுறைனா எவ்வளவு வரும்? 5000 வருஷத்துல 10,000 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும் உலகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு ஒரு 10,000 வருஷம் தான் ஆகுதுன்னு இவங்க கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இப்படி சந்தோஷப்படுறீங்கல்ல, ஆனா மொத்த மக்கள் தொகையில் அங்க நிறுத்துற மக்கள் தொகை இருக்க அதுல உம்மத்த முகமதியா எவ்வளவு இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. மொத்த மக்கள் தொகையில என்னுடைய சமுதாயம் எவ்வளவு இருப்பார்கள் தெரியுமா என்று கேட்கிறாங்க. தெரியாதுன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கருப்பு கலராக இருக்கிற ஒரு காளை மாடு, கண்ணங்கரையில் என்று இருக்கக்கூடிய ஒரு காளை மாட்டுல ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்குது. கருப்பு கலரா இருக்கிற காளை மாட்டுல எவ்வளவு இருக்குது? ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்குது.
இது எவ்வளவு, எத்தனை சதவீதம்? இது இவ்வளவுதான் நீங்க இருப்பீங்க. உலக மக்களோட எல்லாம் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா எண்ணிக்கையில உம்மத்த முகமதியோட அளவு எவ்வளவு வரும்? கருப்பு காளை மாட்டில் இருக்கிற வெள்ளை முடியை போல கருப்பு காளை மாட்டில் எல்லாம் கருப்பா இருக்க முடி, ஒன்னே ஒண்ணு வெள்ளையா இருக்கும். அந்த சதவீதத்துல நீங்க இருப்பீங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த உலகம் கண்டிப்பா 10,000 வருஷத்துக்கு தோன்றியது அப்படி இருக்காது. இப்ப நம்ம 600 கோடி இருக்கிறோமே, இந்த கோடி கூட 10,000 வருஷத்துக்கு வராது. அப்ப 50 லட்சம் வருஷம் 1 கோடி வருஷம் ஆகும்னு கணக்கு சொல்றானுல, அதுக்கு ஒட்டி வருது. 50 லட்சம் வருஷமா மக்கள் தொகை இருந்துகிட்டே இருந்தா தான் நீங்க கருப்பு கால மாட்டில் வெல்ல முடியும். 10,000 வருஷம் தான் ஆகுதுன்னு வைங்க, நீங்க பாதி அவன் பாதி இருப்பீங்க. 10,000 வருஷமா எவ்வளவு ஜனத்தொகை பெருகி இருக்குதோ அது அந்த 10 வருஷத்துக்கு நம்ம பெருகி இருக்கிறோம். 10,000 வருஷமா இருக்கிற ஜனத்தொகையை கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருமோ அது இந்த 10 வருஷத்துல நம்ம வந்து பெருகி இருக்கிறோம். 600 கோடி எங்கேயோ போயிடுச்சு. எத்தனை மடங்கு, பல மடங்கு பெருகிக்கிட்டே போயிரு காட்சியை பார்க்கிறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 கோடி பேர் தாங்க இருந்தோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தது 30 கோடி பேர். 50 வருஷத்துல எவ்வளவு ஆச்சு? எத்தனை % ஆச்சு? 70 கோடி அதிகமாயிருக்கு. 30 கோடி வந்து இருக்கு 70 கோடி அதிகமா, 3 மடங்கு அதிகமாகி போச்சு. அப்ப அந்த மாதிரி பெருகி இருக்கிறோம். இப்ப சமீப காலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மொத்த மக்கள் தொகை எடுத்து பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி பேரை படைச்சிருப்பான் அல்லாஹ். பல லட்சம் கோடி பேர் படைச்சிருப்பான். அதுல நீங்க ஒரு 2000 கோடி 3000 கோடி 10,000 கோடி இருப்பீங்க. இது ரொம்ப கம்மி. ஆனா சொர்க்கத்துக்கு போற கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து 50 இருப்பீங்க. மொத்தமா சொர்க்கத்துல கிடக்கக்கூடிய, மற்ற சமுதாயத்துல ஜாஸ்தியா ஏற்றுக்கொள்ள நபிமார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் கத்துனாங்கல்ல, 100 பேர் கூட வரல இல்லைங்க. அதாவது ஏன் அப்படி இருக்கா நீங்க கவனிச்சு பார்க்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணாங்க, 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணி 100 பேராச்சும் வந்தாங்க. 900 வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்தா கூட ஒரு 950 பேர் வரணும். 950 வருஷம் ஒரு ஆள் இருக்காரு உலகத்துல. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்திருந்தா கூட 950, அந்த நம்பர் கூட வரல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 23 வருஷத்துல எத்தனை ஆயிரம் பேர்? இந்த காலத்துல விட்டுருவோம், அவங்க வாழ்ந்த காலத்திலேயே எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் இப்படி பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுத்தான். மற்றவங்க எல்லாம் நபிமார்களை கொன்றாங்க, இல்லைன்னா நபிமார்கள் துஆ செஞ்சு அழிச்சாங்க. ரெண்டுல ஒன்று நடந்துச்சு. ஒன்னு வந்த நபியை கொலை பண்ணி விட்டாங்க, ஒரு பயிலும் வரல. இன்னொன்னு என்ன, நபிமார்களுக்கு இவங்க வரலன்னு பொறுக்க முடியாம போய் யாரெல்லாம் இவங்க அழிச்சு நாசமாக்கு. சாலிஹ் நபி கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு, ஹூத் நபி கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி நூஹ் நபியுடைய கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு, யூனுஸ் நபியுடைய கூட்டம் அழிக்கப்பட போயிட்டு அல்லாஹ்வுடைய குதிரத்துல அது தப்பிச்சு வந்துச்சு. இப்படி எத்தனையோ நபிமார்கள் வந்து இறைவனிடத்துல, ஷுவைப் நபியுடைய கூட்டம், லூத் நபியுடைய கூட்டம், இப்ராஹிம் நபியுடைய கூட்டம், எல்லாம் நிறைய நபிமார்களுடைய சமுதாயம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதனால அழிக்கப்பட்டாங்க. அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப, அன்னைக்கு 1 லட்சம் பேர் இருந்தா 2 பேர் ஏத்திருப்பான். அன்றைக்கு 1 லட்சம் பேர் ஜனத்தொகை இருந்தா 2 பேர் ஏத்திருப்பான், அவ்வளவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்படும் போது சில நபிமார்கள் பட வருவாங்க. நபிமார்களுக்கு பின்னாடி தான் மக்கள் எல்லாம் அணிவகுத்து வருவாங்க. சில நபிமார்களோட லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, சில நபிமார்களோட ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, சில நபிமார்களோட நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்க, சில நபிமார்களோட ஒத்தடிச்சிட்டுல வருவாங்க. 1 2 3 4 5 6 வருவாங்க, 9க்குள்ள வருவாங்க. சில நபிமார்கள் வருவாங்க, அவங்க மட்டுமே வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரோட வரலன்னு அர்த்தம். நபி அல்லாஹ் அனுப்புறான், அவர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, ஒரு பொண்டாட்டி கூட வரல. அதுதான் ஜோடியா வருவாங்கன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. பொண்டாட்டி கூட வரல, புள்ள கூட வரல, அண்ணன் கூட வரல, தம்பி கூட வரல, வாப்பா கூட வரல, அம்மா கூட வரல. அப்ப அந்த மாதிரி நபிகள் வந்து நபிமார்கள் சில பேர் வருவாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க கூட தானே போவீங்க நரகத்துக்கு. நம்ம அப்படி இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இன்னைக்கு உலக ஜனத்தொகையில கால்வாசிக்கு மேல இருக்கிறோம்ல, நம்ம 25% மேல இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறவங்க இன்னைக்கு உலகத்துல. அப்ப 25% மேல இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல என்னன்னா 1 லட்சத்துக்கு 1 கூட வரல, 1 லட்சத்துக்கு 1 கூட வரல. அதனால இந்த சொர்க்கத்துக்கு போவதுன்னு முடிவு செய்யப்பட்ட கூட்டத்துல எவ்வளவு இருக்கும்னு கேட்டா, இந்த உம்மத்துல இந்த நம்மள பாதி நுழைக்கிற கூடாது, உங்கள பாதி கிடையாது. இன்னைக்கு 100 கோடி மக்கள் இருந்து 50 கோடி சொர்க்கம் நுழைக்கிற கூடாது. எப்படி வழங்கணும்னு கேட்டா, எல்லா மக்கள்ல இருந்தும் சேர்த்து சொர்க்கவாசிகள் பிரிச்சு எடுக்கும் பொழுது உங்கள்கிட்ட 10% எடுத்தா கூட மற்றவர்கள்ட்ட எடுக்கிறதுக்கு பாதி நெருங்கிறது. அந்த மாதிரியாக வந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கிறாங்க. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, அதிகமான பேர் நரகத்துக்கு எல்லாம் படைச்சிருக்கான், நரகவாசிகளாக தான் இருப்பாங்க. இதுல இது ஒரு முக்கியமாக தெரிந்து கொள்ள இந்த செய்தி நீங்க பார்க்கிறதா இருந்தா சஹீஹுல் புகாரியில 4741 3348 ஆகிய ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். இது ஒரு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.
அதே நேரத்தில் சொர்க்கத்துக்கு நரகத்திற்கு போறதுல இவ்வளவு அதிகமா இருக்குன்னு நீங்க அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா நரகத்துல வந்து 2 அம்சம் இருக்கிறது. நரகத்துக்கு போறதுல என்ன 2 அம்சம்னு கேட்டா, பர்மனண்டா போற வேண்டிய ஒரு குரூப், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறமேல சொர்க்கத்துக்கு வர வேண்டிய ஒரு குரூப். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நரகத்துல ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கும். நரகத்துல வந்து எல்லாம் நம்ம முஸ்லீம்கள் உள்ள பாவிலாம் போயிடுவான்ல, முஸ்லீம்கள்ல பாவம் செஞ்சவன்லாம் என்ன செய்வான், நரகத்துக்கு போவான். ஆனா ஈமான் இருக்கும். அந்த பாவத்துக்கு உரிய பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு திருப்பி அல்லாஹ் ஒன்னா சொர்க்கத்தில் விட்டுருவான் அவனை. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால வந்து முழுசா நேரடியாக முதல் கட்டமாக சொர்க்கத்துக்கு போற லிஸ்ட்ல வர்றதுதான் இது. இவ்வளவுதான் மொத்த சொர்க்க லிஸ்ட் விளங்கிக்கிற கூடாது. இதுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னா நல்லா தள்ளிட்டு இருப்பான். அங்க இருந்து ஒன்னா தள்ளி போட்டுட்டே இருப்பான். சொர்க்கவாசிகள் இருந்து நரகவாசிகள் இருந்து எடுத்து சொர்க்கவாசிகளை கொண்டாந்து ஆக்கிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான நிரந்தர நரகம் இல்லைங்கிறதையும் நீங்க விளங்கிக்கிற நரகத்துல பல வெரைட்டி இருக்குது. அதே உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், யாருடைய உள்ளத்துல கடுகு அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அல்லாஹ் சொல்வானா, நல்ல தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டான். மன்னிச்சுட்டான்னா தப்பு செஞ்சவங்க கூட நேரம் போயிடுவான். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கலன்னு வைங்க, நரகம் தான் நல்லா தீர்ப்பளிச்சுட்டான்னு வைங்க, வச்சுட்டா எவ்வளவு காலத்துக்கு நம்மளை அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு அப்புறம் உத்தரவு போடுவான். யாருடைய இதயத்தில் ஒரு கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவனை வெளியேற்று. இன்னும் கொஞ்ச நாள் சென்று யாருடைய இதயத்தில் கடுகளவு ஈமான் இருக்குதோ அவனை வெளியேற்று. இப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த சின்ன அளவுக்காவது அல்லாஹ் நம்பியிருப்பான்ல, அவனை எல்லாம் வெளியேற்று. அல்லாஹ் நம்பி இருக்கான் பாரு. அமல்கள்ல குறை விட்டுருந்தாலும் என்னை நம்பிட்ட காரணத்தினால நான் இருக்கிறேன், சுருக்கம் இருக்குது, மர்மம் இருக்குது, நரகம் இருக்கு, நம்பி இருக்கிறான். ஆனா சில ஆசாபாசத்துல தப்பு செஞ்சுட்டானா அனுபவிச்ச பிறகு இப்ப கொண்டே சொர்க்கத்துல போடுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு பெரிய ஒரு நீண்ட ஹதீஸ், அதுல உங்களுக்கு வழங்கும். அந்த ஹதீஸ் அப்படி சொன்னா உங்களுக்கு வழங்கும். அல்லாஹ் வந்து அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிச்சவன யாரையெல்லாம் நரகத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ, நரகவாசிகளை நரகத்துக்கு ஆக்கிடுவான். அது 1999 நரகத்துக்கு அனுப்பிடுவான். உன்னை கொண்டே சொர்க்கத்தில் முதல்ல போட்டுருவான். போட்ட பிறகு அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளிச்சு முடிச்ச உடனே யாரை நரகத்திலிருந்து வெளியேற்ற நாடுகிறானோ அது யாராய் இருக்கும் கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உறுதிபட நம்பியவன். யாருன்னு கேட்டா, மிம்மன் கான யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதில் உறுதியாக நின்றவன், இணை வைக்காம இருந்திருக்கணும். அப்படி இருப்பானேயானால் அமரல் மலாயிக்கத்தை அன் யுஹ்ரிஜூஹும், மலக்குகளுக்கு அல்லாஹ் வந்து அவர்களை வெளியேற்றுங்கள் என்று கட்டளையிடுவான். அவர்கள் வந்து அதை வந்து கட்டளையிட்டவுன அவர் வெளியேற்றி விடுவார்கள். புரிஞ்சா? அதுல சஜிதாவுடைய அடையாளத்தை வைத்து அவனை அறிந்து கொள்வார்கள். பாருங்க, முதல்ல அது வெளியேற்றப்படுறதுல முதல்ல வர்றதா இருந்தா அந்த சஜிதாவுடைய அடையாளம் இருக்கணும். சஜிதாவுடைய அடையாளம் வந்து நெருப்புல வந்து கரியா தனியா தெரியுமா? நரகத்துல தூக்கி போடப்பட்டவனுக்கு கூட அந்த நெருப்பு அந்த சஜிதாவுடைய அடையாளத்தை என்ன செய்யாது, அழிக்காது என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்புறமேல் வந்து அவனை எடுத்தா எப்படி இருப்பான்னு கேட்டா, அப்படி கறிக்கட்டையா ரொம்ப காலம் நரகத்தை அனுபவிச்சுட்டு கறிக்கட்டை மாதிரி வருவானாம். வந்த உடனே அவன் மேல தண்ணிய மாவுல் ஹயாத்னு ஒரு தண்ணி எல்லாம் வச்சிருக்கான். மாவுல் ஹயாத்னா ஜீவன், உயிர் தண்ணீர். அந்த தண்ணியை ஊத்துன உடனே அந்த ஆற்று ஓரங்கள்ல வந்து நாணல் முளைக்குமே, அந்த மாதிரி ஒரு பசுமை அடைவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நாணல் ஏன் சொல்றாங்கன்னா, நாணல் வந்து இப்படி காஞ்சு போயிடும். ஆற்றுல தண்ணி நின்றவுன தண்ணி வந்து மரம் முளைக்க ஆரம்பிச்சிடும். யாரும் விதையெல்லாம் போட மாட்டாங்க. அதனுடைய ஜீவனங்க அந்த வித்துகள் இருந்துகிட்டு இருக்கு கீழே. ஆற்றுல தண்ணி ஓட ஆரம்பிச்சோடனே 3 சென்ட் பார்த்தீங்கன்னா நாணல் இருக்கும் அந்த ஆற்று கரையோரமா. இந்த நாணல் நீங்கள் ஆற்று ஓரத்தில் முளைப்பதை பார்த்திருக்கிறீங்களா? அந்த மாதிரி இவன் வந்து ஒரு பசுமை ஆயிடுவான். தண்ணியை ஊத்தினோன்னு அந்த கருப்பு கருப்புலாம் மறைஞ்சு போய் ஆள் ஒரு ஜெகஜோதி என்ன செஞ்சிருவான், வந்துருவான். இவனை சொர்க்கத்துக்கு போடுங்க, தள்ளுங்க நல்லா சொல்லிடுவானா. அதுக்கப்புறம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் இருப்பான் கடைசி அந்த கடுக்கு விட கம்மியா இருக்குமே, அப்படி ஒருத்தன் உதாரணம் காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியா ஒருத்தன் நரகத்தை நோக்கி பார்த்துட்டே இருப்பான். இறைவா, என்னுடைய அறிவு மூளைகள்லாம் உருக்கிருச்சு இந்த நரகம், என்னை நரகத்தை பார்க்குற மாதிரியே நான் வச்சிருக்கிற, அதனால என் முகத்தை மட்டுமாச்சு நரகத்து பக்கம் நெருப்பு படாம ஆக்கி வை என்று கேட்பான். நரகத்தில் கடந்துகிட்டு இருக்கிறான்ல, இதையே பார்த்து என்னால தாங்க முடியல, வேதனை, மூளையெல்லாம் உருவுது,
அதனால என்ன செய்ய, என் முகத்தை மட்டுமாவது நெருப்பு படாம ஆக்குண்டு அவன் கேட்பானா. இந்த கடைசியா அல்லாஹ் யாரை வெளியேற்ற போறானோ அந்த ஸ்டேஜில் உள்ளவன் ஈமான் இருக்கிறவானா, கொஞ்சம் ஈமான். அப்ப இப்படி கேட்டுட்டு இருப்பானா. அப்ப அல்லாஹ் கேட்பானா, இதை உனக்கு செஞ்சுட்டா மர கேட்காம இருப்பியா? அல்லாஹ் கேட்பானா, இந்த முகத்துல நெருப்பு படக்கூடாது, அவ்வளவுதானப்பா, இதான உன் கோரிக்கை, இதை செஞ்சா மறு கோரிக்கை வைக்க கூடாது, என்ன சொல்ற அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. கேட்டு அவன் சொல்லுவானா, உன் இஸ்ஸத்திக்க உன் கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், வேற ஒன்றும் கேட்க மாட்டான் அப்படின்றானா. சொன்ன உடனே மூஞ்சில வட்டு நெருப்படாம ஆக்குவான். கடைசியா தண்டனை அனுபவிச்சுட்டு அவனை வெளியேற்றுற நேரத்தில் அல்லாஹ் அவனுக்கு இப்படி ஒரு புத்தியை கொடுக்குறான், இப்படி அவனை கேட்க வைக்கிறான், வேணும்டா இல்ல கேட்க வைக்கிறான். உன் மீது கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், முகத்தை திருப்பமா, நாம இதுக்கு மேல உன்னை முகம் மட்டும் தப்பிச்சா பதுக்கி போதும், இது மனுஷனுடைய இதானங்க, ஒரு பெரிய ஆபத்துல தப்பிச்சா போதும் முதல் நினைக்குவான், அதுக்கப்புறம் சின்னது இருக்கும்போது அதுவும் போகணும்னு நினைக்குவான். இப்படி மனுஷனுடைய இயல்பு. இது முடிஞ்சிருச்சா, கொஞ்ச நாளைக்கு பிறகு அவன் சொல்லுவானா, யார் ரப்பி கர்ரி பண்ணிங்களா பாபில் ஜன்னா, யாரெல்லாம் நரகத்தில் இருக்கிறவன் பக்கத்து சொர்க்கம் வாசல் இருக்குல்ல, அந்த வாசல் கிட்ட கொண்டு என்ன நிப்பாட்டிரு, நரகத்தை அனுபவிக்கிற இந்த வாசலை கொஞ்சம் பார்த்தா அந்த இன்பத்தை கண்ணாயாச்சும் பார்ப்பன்ல, கண்ணாயாச்சும் பார்க்குற மாதிரி என்னை நெருக்கி வைன்னு கேட்பான. அவன் கேட்ட உடனே அப்ப அல்லாஹ் கேட்பானா, என்ன வேற எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னியடா, யாவும் இல்லையா உனக்கு, வேற கோரி கேட்க மாட்டேன்டிய அல்லாஹ் கேட்பான். இது மாதிரிலாம் அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மான் பாருங்க. அது கேட்ட உடனே அப்ப மறுபடியும் என்ன செய்வான், இது அல்லாஹ் இதே நிபந்தனை, சரி சொர்க்கத்து வாசல் ஒன்று நிப்பாட்டி போடுறேன், வேற ஒண்ணு கேட்கக்கூடாது, என்ன சொல்ற, சரி ஒன்றே சொர்க்கத்தை நரகத்தில் இருப்பாரு, ஆனா நரகத்தினுடைய பார்டர்ல இருப்பாரு, பார்டர்ல இருந்தா சொர்க்கத்தை பார்க்கலாம், பார்த்தா அந்த சொர்க்கத்தின் இன்பங்கள் தெரியும், அனுபவிக்க இயலாது, அதை பார்த்துக்கிட்டு மனசாலையா ஒரு இது பண்ணிக்கிட்டு அப்படி கொஞ்ச நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் எவ்வளவு நாளைக்கு எப்படி இருக்க வேண்டும் நாடி இருக்கிறானோ அவ்வளவு நாளைக்கு இப்படியே இருப்பான். இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே வாச வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் உள்ள விட்டுருவாங்க இல்லையே அப்படி பானா அது ஜன்னா, யாரெல்லாம் என்னை சொர்க்கத்துக்குள்ளே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் இதே கேள்வி கேட்பான், உறுதிமொழி கொடுத்து என்ன பாச்சு, நீ தானே சொன்ன வேற கேட்க மாட்டேன்ல அப்படின்னோடனே அவன் சொல்லுவானா, அல்லாவே உன்னுடைய படைப்புகள்ல ஒரு ஆக துர்பாக்கியசாலி ஆகணுமா, பேசாம அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானா. இதை சொன்ன உடனே ரசூல் சொல்றாங்க, இது அவனை சொல்ல வச்சு ஹத்தா எல்ஹக அல்லாஹ் சிரிப்பானா. அல்லாஹ் என்ன செய்வான், இவன் கேட்கிறான்ல இப்படி சரியான ஆளா இருக்கானப்பான்னு என்ன செய்வான், அல்லாஹ் சிரிப்பானா. சிரிச்சிட்ட உடனே சரி சிரித்த பிறகு உள்ள விடுவன, உள்ள விட்டு அப்படின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவன் தான் கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறக்கூடியவன், கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே அந்த கொஞ்சம் இவன் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றி இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒருத்தனை வந்து அவனையும் கொண்டு வந்து வெளியேற்றி கடுகளவு ஈமான் உள்ள ஒருவரும் நரகத்தில் இருக்க மாட்டார்கள். அதனால நரகத்துக்கு போறவர்கள்ல பல வெரைட்டிகள் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறணும். இந்த சம்பவத்தை நீங்க சஹீஹுல் புகாரியில வந்து பார்க்கலாம். இதுல நம்பர் போடாம இருக்கனா, நம்பரை பரம் சொல்றேன், நம்பரை குறிக்காம இருந்தேன். இது சஹீஹுல் புகாரில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இந்த மாதிரியான ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதில் இருந்து நரகத்திற்கு போனவர்கள்ல கணிசமான பேர் வந்து திருப்பி வந்துருவாங்க, சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. ஆனால் நரகத்தில் நிரந்தரமா நரக வேதனையை சொல்றதுக்கு முன்னாடி நரகத்தில் நிரந்தரமா இருப்பவர்கள் யார் என்பதை நீங்க தீர்மானிக்கணும். அது தீர்மானிக்கிறது எதுக்குன்னு கேட்டா அதை செய்யாம இருக்கணும். எதுக்கு தீர்மானிக்கணும், நரகத்தில் யாரு நிரந்தரம் என்று உறுதியாகிவிட்டதோ அந்த தப்பை நம்ம செஞ்சிடவே கூடாது. திருக்குறான் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போறவர்கள் எடுத்தால் முக்கியமான சில பேர் எல்லாம் சொல்லி காட்டுறான். யாரை சொல்றான்னு கேட்டா, வல்லதீன கஃபரு வ கஸபு பி ஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். 2:39 ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு போய் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால், யாரு நிராகரிக்கிறார்களோ நாத்திகர்கள், அதாவது கடவுளே இல்லை என்று யார் சொன்னார்களோ அவனை வந்து மன்னிக்க தேவையே இல்லை. நீ இல்லைன்ட்டு இல்லப்பா, நானே இல்லைன்ட்டு நான் உனக்கு தரணும், நான் இருக்கிறேன்னு கொஞ்சமாச்சும் நம்பணும்னு சொன்னா உன்னை கடைசியாக உன்னை விடலாம், நான் தான் இல்லைன்றிய அப்படின்னு சொல்லி யார் வந்து நிராகரித்து நமது வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள் ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப யாருக்கு நிரந்தர நரகம்? ஃபர்ஸ்ட் யார் கடவுள் இல்லை என்று அல்லாஹ்வை இல்லை என்று மறுக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு போவார்கள். போனது போனதுதான், காலாகாலத்துக்கு அதுக்கு முடிவே இருக்காது, நரகம் தான், நரகத்தை தவிர வேற ஒண்ணு இருக்காது, அதிலே கிடப்பார்கள். இது ஒரு பார்ட்டி. இன்னொரு பார்ட்டி யாருன்னு கேட்டா,
அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்கிறார்கள் பாருங்க. அதாவது கடவுளை நிராகரிக்கிற நாத்திகங்கிறது வேற, பல கடவுள் கொள்கையை அல்லாஹ்வுடைய சக்தியை அடுத்தாள் இருக்கு நம்புறது வேற. அப்ப யாரு அல்லாஹ்வும் இருக்கிறான் ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு கடவுள் மாதிரியே மற்றவங்களுக்கு அந்தஸ்து கொடுத்து அவுலியா புள்ள தருவாரு, அவுலியா ரிசுக்கு தருவாரு, அவுலியா பேய ஓட்டுவாரு, அவுலியா பைத்தியத்தை ஓட்டுவாரு, அவுலியாட்ட போனா நம்ம நோய்கள்லாம் தீர்ந்து போயிடும் என்று அல்லாஹ் செய்கிற அம்புட்டு வேலையும் ஒரு மனிதர் இறந்து போன ஒருத்தர் செய்வார் என்றோ, உசோடு உள்ளவர் செய்வார் என்றோ, சூரியன் செய்யும் என்றோ, சந்திரன் செய்யும் என்றோ, காற்று செய்யும் என்றோ, மழை செய்யும் என்று சொல்லியோ, மரஞ்செடி கொடிகள் செய்யும் என்று சொல்லியோ, இப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகளை வேற யாருக்காவது அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லியோ, அல்லாஹ்வுடைய மர்மம் என்று சொல்லியோ, அல்லாஹ்வுடைய பாப்பான்னு சொல்லியோ, இப்படியாக யார் அல்லாஹ்வுக்கு உள்ள சக்தி அடுத்த ஆளுக்கு இருக்குது என்று இணை வைத்து விடுகிறார்களோ அவர்களும் நரகத்திற்கு போனால் நரகம்தான். அல்லாஹ் மட்டும்தான் எந்த சந்தர்ப்பத்திலையும், அது நீங்க முஸ்லீம்ல பிறந்து இருந்தாலும் சரிதான், முஸ்லீம்ல பிறந்து இருந்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்குது அடுத்தாள்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க, அது ஒண்ணுக்கு தான் கட்டும் கோவப்படும் அல்லாஹ். நீ ஒரு தொழுகை நோம்பு ஒண்ணு இல்லாட்டா கூட தொலைஞ்சு போய் நல்லா விட்டுருவான். எதை ஒத்துக்கிற மாட்டான், அவனுக்கு கொடுக்குற அந்த அந்தஸ்தை வந்து வேற யாருக்கு கொடுத்தோம் முடிஞ்சு போச்சு. கஷ்டம் வந்துருச்சா அந்தஸ்து யாரு கொடுக்கணும் கேட்கறது அவனுக்கு தான், பிரார்த்தனை அவனுக்கு தான், எல்லாரும் தான் கை தூக்கணும். துர்கார்ஜிலானியே நவராருன்னா முடிஞ்சு வச்சுக்காத, அவர்கிட்ட வாங்கிக்க, அவர்கிட்ட வாங்கிக்கிட்ட, அவர் கட்டிருப்பாரு நரகம் அங்கே வாங்கிக்கின்றான்லாம். அப்ப அல்லாட்ட இப்ப நம்ம ஒரு உதாரணத்தை நீ புரிந்து கொள்வதற்காக புதிய சகோதரர் நிறைய வந்திருப்பீங்க. ஒரு மனைவி கணவனுக்கு செய்யற கடமைகள்ல எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவன் கோவிக்க மாட்டான், பெருசா சோறு போடாட்டி கோவிக்க மாட்டான், உப்பு அதிகமா போட்டா கோவிக்க மாட்டான், கோவிச்சா கூட சின்ன அளவு கோவப்படுவான். அவனுக்கு கொடுக்குற சுகத்தை அடுத்தாள் கொடுத்தா மன்னிப்பானா? இதுதான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நீ வணக்க வழிபாட்டுல குறை செஞ்சா கூட நினைச்சா மன்னிச்சிருவான். எதை மன்னிக்க மாட்டான்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவன் இடத்துல வேற ஆள் நிறுத்தப்படுவ மன்னிக்க மாட்டான். ஏன் இடத்துல நான் ஒரு ஆள் தான் இருக்கணும், அந்த சிம்மாசனத்துல இதே சிம்மாசனத்துல வேற யாருக்காச்சும் இடம் கொடுத்த நடக்கிறது வேறங்கிறான்ல. அதனால நீங்க வேற ஆட்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொடுக்காம இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் சொல்றது. நல்லா விளங்கிக்கணும். கடுகளவு ஈமான்டா யாருன்னு கேட்டா தொழுகை நோம்பு ஒண்ணுமே இருக்காது. ஆனால் என்ன இருக்கு, அல்லாஹ்ட்ட கேட்கிற நான் ஏன்டா ஒரு மனுஷன் போய் கேட்கணும், நான் எதுக்கு நாவராட்ட கேட்கணும், அவர் மனுஷன் தான் அவர்கிட்ட என்ன கேட்கணும், நான் எதுக்கு மைதனாண்டவர்கிட்ட கேட்கணும், அவர் மூத்த போயிட்டார்ல, அவர் அல்லாஹ்ல படைக்கப்பட்டவர் தானே, நான் எதுக்கு கல்லிட்ட கேட்கணும், நான் எதுக்கு மரத்திட்ட கேட்கணும் என்று ஒருவன் உறுதியா நிற்பானே ஆனால் அவன் தான் கடுகளவு கோதுமை அளவுங்கிறதுல வரக்கூடியவன். அதனால அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களே ஆனால் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அவனுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி, அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறானோ சொர்க்கம் அவனுக்கு ஹராம். நாத்திகர்களுக்கு சொர்க்கம் ஹராம், நிரந்தர நரகம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களுக்கு நிரந்தர நரகம். மூணாவது நிரந்தர நரகம் யாருக்கு என்று கேட்டால் கொலை, அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்பவர்களுக்கு. ஒரு உயிரை போய் அற்பமான காரணங்களுக்காக வேண்டி ஒரு கவர்மெண்ட் கொலை செய்யலாம் தண்டனையின் பேர்ல. ஒரு கவர்மெண்ட் ஒரு குற்றவாளியை தண்டிக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. நம்மளை காத்துக் கொள்வதற்காக கொலை செய்யலாம், மார்க்கத்திலையும் செய்யலாம், உலகத்தில் எந்த நாட்டு சட்டப்படியும் செய்யலாம். போயிட்டு கொள்ள வர்றான், நம்ம கொள்ளாடி நம்மளை கொண்டுவான் இருக்குது, நம்முடைய தற்காப்புக்காக வேண்டி என்ன செய்யலாம் செய்யலாம். அதே மாதிரி நியாயமான யுத்தங்கள் நடக்கும்போது கொள்ளலாம். நியாயமான காரணங்களுக்காக நடக்கிற போர்க்களங்கள்ல அநியாயத்தின் பக்கம் படதிரட்டி வந்தார்களே ஆனால் அது நியாயம். இதான் நியாயமான காரணம். மார்க்கத்தில் சொல்லக்கூடிய நியாயமான காரணம் என்பது என்னன்னு கேட்டா, அரசாங்கம் ஒரு குற்றத்திற்காக மரண தண்டனை கொடுக்கும் பொழுது அது நியாயமான காரணம். ஒருவன் தன்னை, தன்னுடைய சொத்தை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவியின் கற்பை ஒழுக்கத்தை காப்பாற்றுகிற போராட்டத்தில் அடுத்தால கொண்டு விட்டான்னு சொன்னா அது நியாயமான காரணம். அவனுக்கு நரகம் கிடையாது, அவனுக்கு அல்ல பாராட்டவே செய்வான். ஷஹீத் அதுல கொல்லப்பட்டான்னா அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அதே மாதிரி ஒரு நாடு ஒரு சமுதாயத்தை நோக்கி அநியாயமா அட்டாக் பண்ண வர்றாங்க, குனிஞ்சு பணிஞ்சு போக கூடாது, ஏத்து கலங்கானு செத்தாலும் ஷஹீது தான், கொன்றாலும் தப்பு இல்லை தான். வழங்குதா? அந்த மாதிரியான காரணம் இல்லாமல் நீங்க கொலை செஞ்சீங்க, கொலை முடிஞ்சுக்காது, அவ்வளவுதான், நிரந்தர நரகம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமன் யக்துல் மூமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாவுஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா. யார் ஒருவன் மூமினான ஒரு மனிதனை வேண்டுமென்றே கொலை செய்கிறானோ, வேண்டுமென்றுன்னு ஒண்ணு போடுறான், எதுக்கு? தவறா கொலை செஞ்சுட்டா அந்த தண்டனை வராது. நான் ஒரு கல்லை விட்டு எறிகிறேன் ஒரு நாயை நோக்கி, அப்ப பார்த்து ஒருத்தன் வந்தா மண்டையில போட்டுருச்சு, செத்து போயிட்டான், இது நான் அவனை கொல்லணும்னு கொல்லல, நான் எரிஞ்சு நாய்க்கு குறி வச்சேன், அவன் குறுக்க வந்து நான் என்ன பண்ணுவேன்? அது மாதிரி ஒரு கொக்கு வேட்டையாடுறதுக்காக நான் ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டேன், அப்ப குறுக்க முடியாது, அவன் மண்டையை போட்டான், இது வேணும்னு செய்யல,
வேணும்னு இல்ல, அதுதான் அல்ல வார்த்தையை கவனமா போட்டிருக்கிறா. முத்தாமிதன், வேண்டுமென்று யார் கொலை செய்கிறானோ ஃபஜஸாஹு ஜஹன்னம், அவனுடைய தண்டனை ஜஹன்னம் நரகமாகும். காலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பான். வர முடியாது. கொலை செஞ்சவனுக்கு இந்த கடைசியா எல்லாம் வெளியேற்றுவான. அதனால இந்த கொலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உயிரை என்ன கோபமோ எவ்வளவு ஆத்திரமூட்ட நிகழ்ச்சி வந்தாலும் சரி, மார்க்கம் அனுமதிக்கிற நியாயமான காரணங்கள் இல்லாமல் யாரையும் கொல்வதற்கு நம்ம நினைச்சிடக்கூடாது. கொலை செஞ்சிட்டா நிரந்தர நரகம். இந்த கொலை செய்யறதுல தன்னை கொள்வதும் அடங்கும். அதனால கொலை செய்யறதுனா அடுத்த ஆளை கொள்றது மட்டும் அடங்காது. தற்கொலை செய்யறான அவனுக்கு அதான். ஏன்னு கேட்டா அவன் தன்னைத்தானே கொள்றான். நப்சு மூமினான நப்சு தானே அது. மூமினான நப்சை கொன்றானே ஆனால் அவனுக்கும் நிரந்தர நரகம் தான். ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தற்கொலை செய்தவருக்கு சஹாபிக்க தொழுகை நடத்த மாட்டேன்ட்டாங்க. ஏன் மன்னிக்க மாட்டான்னு கன்ஃபார்மா தெரியுது. எப்படி அவனுக்கு பாவ மன்னிப்பு தர்றது? தொழுகை ஜனாசா தொழுகை என்பது பாவ மன்னிப்பு தரக்கூடியது. எதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு அவனுக்கு போய் மன்னிப்பு கேட்க முடியாத. முஷ்ரிக்கு மன்னிப்பு கேட்க முடியுமா? காஃபிருக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியுமா? அவனுக்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டாம், கேட்கலாம். பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சஹீஹுல் புகாரியில எவன் ஒருவன் தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறானோ அவன் நரகத்தில் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, அல்லாஹ் வாஜ் ஹாலிதுங்கறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணி சேர்த்து சொல்றாங்க. நிரந்தரமாக இருப்பான். ஹாலிதன் முஹல்லதன், அந்த நிரந்தரம் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். அபதன், என்றென்றும் இருப்பான். யார் தன்னை கொலை செய்கிறானோ, தன்னை கொலை செய்து தற்கொலை செய்தவனும் சரி, அடுத்தவனை கொலை செய்தவனும் சரி, அநியாயமாக நியாயம் இல்லாமல் இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போனால் போனதுதான். வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி தற்கொலைங்கிற எண்ணம் வரக்கூடாது. முடிஞ்சே போச்சு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவுக்கு தான் சிரமத்துக்கு மேல சிரமம் வந்தாலும் சரி, அதை பட்டினியில செத்தாலும் பரவாயில்ல, பட்டினி செத்துட்டு போயிடுவோம். அதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது? தற்கொலை பண்ணிக்கிறோமே, இது போச்சு அது போச்சு, எது போனாலும் தற்கொலை பண்ண முடியாது. மானம் போயிட்டாலும் சரி தற்கொலை பண்றதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது. எந்த ஆம்பளைக்கும் எந்த பொம்பளைக்கும் அனுமதி கிடையாது. மானம் போனாலும் சரி, கௌரவம் போனாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, கவலைக்கு மேல கவலையா வந்தாலும் சரி, நோய் முத்தினாலும் சரி, தற்கொலைன்னு மட்டும் போனீங்க நிரந்தரமான நரகம். நரகத்துக்கு போனா அதுக்கு முஸ்லீமா இல்லாம இருந்துட்டு போயிடலாம். ஜாலி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்கள மாதிரி போயிடலாம். நிரந்தரம் தானே, எல்லாத்தையும் போட்டு அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு ஒரே நிரந்தர கொல்லிக்கட்டையா போயிடலாம். அம்புட்டு பயன் இல்லாம போயிடும். இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். கேரளா பகுதியிலாம் முஸ்லீம்களுக்கு அறியாமையில தற்கொலையில பாதிக்கு பாதி நம்மால் இருக்கான். மார்க்க வழங்கல, தற்கொலைங்கிற அவ்வளவு பெரிய பாவம் வழங்கல. முஸ்லீம் ஸ்டெடி அனுப்பான். எப்போதும் ஒரு கட்டத்திலையும் தன்னை அழித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய மாட்டான், அவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். இது ஒரு நிரந்தரமான நரகம். அதே மாதிரி நிரந்தர நரகம் யாருக்குன்னு கேட்டா, முஸ்லீம்ல இருந்து கொண்டு வட்டி வாங்குறான் பாருங்க. பாருங்க, நீங்க என்னமோ பெரிய சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வட்டியை பத்தி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முதல்ல ஒருத்தன் வட்டி வாங்குறான் அறியாமையினால. இப்போ நீ வட்டி வாங்கிறவர்களா இருக்கலாம், இதனுடைய கடுமை தெரியாமல். அவங்களுக்கு நிரந்தர நரகம் இல்லை. வாங்கிட்டீங்களா, இன்னைக்கு தான் சட்டம் தெரியுதா, யாரெல்லாம் இன்னைக்கு திருந்துறேன் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு தர வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் அசல் தந்தா போதும் அறிவிச்சுட்டு இருந்தீர்களே, ஆனால் வாங்கினத கூட வச்சுக்க, உனக்கு நிரந்தர நரகம் இல்லை. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். அப்படி சொல்றான்னு கேட்டா, அல்லதீன யஅகுலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யார் ஒருத்தன் வட்டியை சாப்பிடுகிறானோ அவன் மறுமை நாளையில பைத்தியம் பிடித்தவனை போலவே எழுவான். மறுமை நாளில் எழுப்பும் போதே கிறுக்கனா எழுப்பப்படுறவன் யாருன்னு வட்டி வாங்கினவன் எழுப்பும் போதே தெரியும். மறுமையில எழுப்பும் பொழுது மெண்டலா அல்லாஹ் எழுப்பி காட்டுவான். அவனை பார்த்தவனே இவன் கிறுக்கன், இவன் வட்டி வாங்கணும்னு தெரிஞ்சு போயிரு. கிறுக்கனா அல்லாஹ் எழுப்புறான் பாருங்க. மற்ற எல்லாரையும் வேற வேறமா அனுப்பிட்டு இவனை கிறுக்கனாக அல்லாஹ் எழுப்புவானா. எதுக்காக வேண்டிய அல்லாஹ் அப்படி எழுப்புகிறான்? ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. வியாபாரம் வட்டி ஒண்ணுதான் என்று இவங்க சொன்னாங்க. அதனாலதான் வியாபாரம் பண்ணும்போது வட்டி வாங்கினா என்ன, வியாபாரத்துக்கு வட்டிக்கு வித்தியாசம் இருக்கிறது, பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இவன் என்ன செய்யறான், என்ன போய் வியாபாரம் 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு விற்கிறியா, 10 ரூபாய் கொடுத்து 15 ரூபாய் வாங்குறான், ரெண்டு ஒண்ணு தானேம்மா. கேட்டா பெரிய லாஜிக் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு 10 ரூபாய் ஒரு 10 ரூபாய்க்கு இதை வாங்குறேன், 15 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 5 ரூபாய் கிடைக்குதுல, 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 15 வாங்குறேன், ரெண்டு ஒண்ணு தானே, இதுல என்ன இருக்குது, கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்றான். ரெண்டு ஒண்ணு கிடையாது. ஏன் ரெண்டு ஒண்ணு கிடையாது, அதையும் விளங்கிக்கிறேன். ரெண்டு ஒண்ணே கிடையாது. எப்படி கிடையாது? ஒரு வியாபாரம் என்று சொல்வதில் அதோட முடிஞ்சு போயிடும் உறவு. விற்கிறவனுக்கு வாங்குறவனுக்கு உள்ள உறவு முடிஞ்சு போயிடும். இதை கொடுத்துட்டேன்னா இது அவனுடைய பொருள், இது என்னுடைய ரூபா, தொடர்பு அறுந்து போச்சு. வட்டி எப்படியா, இன்னைக்கு 10 ரூபா கொடுத்ததுக்காக வேண்டி அடுத்த மாசம் பிப்ரவரியில 1 ரூபாய் வட்டி வாங்கிடுவோம், மார்ச்ல அதே ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு வட்டி வாங்குவோம், ஏப்ரல்ல இந்த கரிசி விட்டுவிட்டு போன மாசம் ஒரு கரிசி வாங்கினீங்கல்ல, இன்னொரு 5 ரூபாய் தாங்கண்டா நம்ம உரக்கு 10 ரூபாய் கரிசி விட்டுவிட்டு இன்னைக்கு 5 ரூபாய் லாபம் சம்பாரிச்சுக்கிட்டோம். அடுத்த மாசம் போக வேண்டியது
போன மாசம் ஒரு கர்ச்சி வாங்கினீர் இல்ல, 100 லட்சம் ரூபாய் லாபம் தாங்க. அதுக்கு அடுத்த மாசம் போக வேண்டியது அந்த கர்ச்சி போன தந்தானே ஜனவரியில, அதுக்கு லாபம் தான் தருவானா? நீ வட்டிங்க வியாபாரம் எப்படி ஒண்ணாவும், எப்படி ஒண்ணாவுங்கிற? அப்ப இது வந்து வட்டியில வந்து முழுக்க முழுக்க லாபமே நீ குறிக்கோளா கொள்ற, வியாபாரத்துக்கு நஷ்டமா ஆகும். நான் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன், பஜார்ல இறங்கி இது 8 ரூபாயா போயிடும், 8 ரூபாய்க்கு தான் வைப்பேன். நான் வாங்கின 10 ரூபாயா இருக்கும், பஜார்ல அதிகமா உற்பத்தி ஆகிடும், 8 ரூபாய்க்கு வந்துடும், மார்க்கெட்ல 8 ரூபாய்க்கு கொடுப்பேன். அப்ப வியாபாரம்ங்கிற லாப நஷ்டம் ரெண்டையும் எதிர்பார்க்கிறது. வட்டிங்கிறது முழுக்க முழுக்க அந்த அதை எதிர்பார்க்காம எதிரி பாதிக்கப்பட்டாலும் எனக்குள்ள வந்துடணும், எனக்கு வந்துடணுங்கிற ஒரு சுரண்டல் மனப்பான்மை, ரெண்டு ஒண்ணு கிடையாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஹல்லல்லாஹுல், நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற லாஜிக்கெல்லாம் விட்டு தள்ளுங்கள், இதை புரிஞ்சுக்க. அஹல்லல்லாஹுல் பை, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கான், ஹர்ரம ரிபா, வட்டி ஹராம் ஆக்கினா போடா, அப்புறம் வழக்கம்லாம் கேட்காத. நான் ஹராம் ஆக்கியிருக்கேங்க, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேங்க? அல்லாஹ் நான் வியாபாரத்தை ஹலால்ங்கிறேன், படைச்ச எனக்கு அதிகாரம் இருக்கிறது, வட்டியை ஹராம் ஆக்கிட்டேன், இதோட நிறுத்திக்க பேசுங்க. அல்லாஹ் சொல்லி பிடிச்சோம், ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்தும் மிர் ரப்பிஹி, யாருக்கு தன் இறைவனிடம் இருந்து இந்த அறிவுரை வந்து விட்டதோ, இது தெரிஞ்சு போச்சுல ஹராம்னு தெரிந்து விட்டதோ, ஃபன்தஹா, இப்போது முதல் விலகி கொள்கிறாரோ, ஃபலஹு மா ஸலப், முந்தியதெல்லாம் அவருக்கு சொந்தமானது, இதுக்கு முந்தி நடந்ததெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது, விடு. வ அம்ருஹு இலல்லாஹ், அவரை பற்றி மன்னிக்கிற அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் உள்ளது, மன்னிக்கும் அல்லாஹ், மன்னிப்பு கேளு. வமன் ஆத, இப்ப தெரிஞ்ச பிறகு மீண்டும் வட்டி வாங்குவானேயானால் ஃபஉலாயிக ஸஹாபுன்னார், அவர்கள் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் நிரந்தரமாகவும் இருக்கக்கூடியவர்கள். 2:275 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப 4 தப்ப பார்க்கிறோம், 5 கூட பிரிக்கலாம். அதாவது நாத்திகம் நிரந்தர நரகம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் நிரந்தர நரகம், கொலை நிரந்தர நரகம், தற்கொலை நிரந்தர பிரிக்கலாம். அது கொலை தற்கொலை ஒன்னாக நின்னா ஒரு நம்பர் குறைஞ்சிக்கணும். கொலை செய்தால் நிரந்தர நரகம், தற்கொலைக்கு நிரந்தர நரகம், வட்டிக்கு நிரந்தர நரகம், வேற எந்த தப்புக்கு நிரந்தர நரகம் கிடையாது. நீ இதுக்கு தவிர என்ன பாவம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் மன்னிச்சா முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருவ, மன்னிக்கலைன்னா தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போ கொஞ்ச நாளைக்காவது. அப்ப இது வந்து நீங்கள் திருக்குறான்ல பல இடங்கள் எல்லாம் வந்து இந்த நிரந்தர நரகம் யாருக்கு உள்ளதுங்கிறதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப நிரந்தர நரகத்துக்கு உரிய பாவங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். அதே நேரத்தில் நரகத்தினுடைய இந்த தண்டனைகளை தெரியறதுக்கு முன்னாடி நீங்க எதிரெல்லாம் தண்டனை நரகம் கிடைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பெரிய பெரிய பயங்கரமான வேலைகளுக்கு தான் நரகம் கிடைக்கும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கிடைக்காது, அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் மட்டும் மன்னிக்கலன்னு வைங்க, அல்லாஹ் நாடினால் பெரிய பெரிய பாவம் உள்ளவனையும் இல்லாம மன்னிச்சிருவான் அல்லாஹ். அவனே ஆச்சரியப்படுவான், இதெல்லாம் இருக்கு நம்மளை கேட்பான அல்லாஹ் நூறு போடா உள்ள விடான்வான்ல. அதுவே விஷயம். அவன் நாடியவர்களை மன்னிக்கிற லிஸ்ட்ல நம்மளை சேர்க்கல என்று சொன்னா எது எதுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை தருவான்னு சொன்னா சின்ன சின்ன நம்ம எல்லாம் தப்புன்னு நினைச்சிருக்க மாட்டோம், சின்ன சின்ன மாதிரி ஒரு பெருமை அடிக்கிறது சாதாரணமா சொல்லிட்டு இருக்கணும். நம்ம பெரிய கொலை இல்லை கொள்ளை இல்லை அதெல்லாம் விட்டுக்காதுலாம் நரகம் உங்களுக்கு தெரியும். இதுல சின்ன பெருமை அடிக்கிற ஒரு விஷயமா பெரிய பாவமா நீங்க நினைக்கிறீங்களா? யார் அடிக்கல? காசு வச்சுக்கிறோம் பெருமை அடிக்கிறீங்க, ஒரு நல்ல சட்டையை போட்டா பெருமை அடிக்கிறீங்க, அது மாதிரி கொஞ்சம் அறிவு கூட இருந்தா பெருமை அடிக்கிறீங்க, ஆற்றல் உடல் வலிமை கூட இருந்தா அதுல பெருமை அடிக்கிறீங்க. எல்லாம் பெருமை அடிக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் இருக்குது. ஆனா பெருமை அடிக்கிறதுங்கிறதுக்கு என்ன இலக்கணம்னு விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெருமை அடிக்கிறவங்க நரகத்துக்கு போவாண்ட உடனே அப்ப நாங்க சட்டை அழகான சட்டை இருக்குன்னு ஆசைப்படுறோம், இது பெருமையா? செருப்பு நல்ல அழகான செருப்பா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம், இது பெருமையா அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமை என்றால் என்ன தெரியுமா? பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ், அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் மக்களை மட்டம் தட்டுவதும். நீ அணிஞ்சிட்டு போ, கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிற மட்டமா நடந்தது வை, அதான் பெருமை. அப்ப இந்த பெருமை அடிக்காதவர்கள் நம்ம யார் இருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah, மூமின்கள்ல உள்ள நரகவாசிகள். இதெல்லாம் காபிரா உள்ளவன் முஷ்ரிக்கா உள்ளவன் நரகத்துக்கு பெர்மனண்டா போயிடுவான். மூமினா ஈமான் இருந்து தொழுது நோன்பு வைத்து கொண்டு உங்களை மாதிரி என்னை மாதிரி இருக்கிறோமே நம்மளோ நரகத்துக்கு போறதுக்குரிய காரியங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டா பெருமானார் சொல்றாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா? குல்லு லைஃபின் முதலைஃபின், ரொம்ப பலவீனப்படுத்தப்பட்டு மிகவும் பலவீன நிலையில் இருக்கிறான அவனெல்லாம் சொர்க்கவாசியா இருப்பான், பணிவா இருக்கிறவன். அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நார், நரகவாசிகளுக்கு சொல்லட்டுமா? குல்லு உதுல்லின் ஜவாதின் முஸ்தக்பிரின், கர்வமும் அகந்தையும் மமதையும் கொண்டிருக்கிற ஒவ்வொருவனும் நரகவாசி என்று சொல்கிறார்கள். ஈமான்லாம் இருக்கும், தொழுகைலாம் இருக்கும், நோம்பலாம் ஜக்காத்துலாம் இருக்கும். இது இருந்தா இதுக்கு உள்ள மிதியை வாங்கிட்டு தான் அப்புறம் வரையல. தொழுகை நோம்பலாம் இருந்தா கூட இதுக்கு எவ்வளவுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் வச்சிருக்கிறானோ அது 2 நிமிஷம் இருந்தாலும் நமக்கு தாங்க இயலாது. அது ஒரு விஷயம். நரகத்துல வந்துகிட்டு ஏதோ ஒரு நாள் தானே, ஒரு மாசம் நினைச்சிடாதீங்க, அரை செகண்ட் தந்தா கூட அந்த தண்டனை நமக்கு கடுமையா இருக்கும், அது தாங்க இயலாது. அங்க போய் அவ்வளவு பின்னாடி வரும் தண்டனை கொடுறோம்.
அதை அனுபவிச்சுட்டு தான் வர வேண்டி இருக்குங்கிறத எதுக்கு இதை சொன்னா, நரகத்துக்கு போக கூடாது நினைச்சோம்னா முஸ்லீம்களே நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய காரியங்கள்ல இந்த பெருமை ஆணவம் ஒண்ணு உள்ளது. இது புகாரியில 4918 6072 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஓவியம் வரைகிறான் பாருங்க, சிலை வடிக்கிறவனும் ஓவியம் வரைகிறவனும் இவன் நரகம்தான். முஸ்லீம்ல இருந்து கொண்ட சிலை வடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன அஸத்தன் நாஸி அஸாபன் இந்தல்லாஹி யௌமல் கியாமா, கியாம நாள்ல மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல கடும் தண்டனைக்கு உரியவர்கள் மூமின்கள்ல அவனுக்கு தான் குஃப்ருக்கே நரகம் கிடைச்சு போயிருமே. அவன் யாருன்னு கேட்டா அல் முஸவ்விரூன், உருவத்தை சமைப்பவர்கள், உருவம் வரைபவர்களும் படைப்பவர்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது நிறைய புகாரில் நூற்றுக்கணக்கான இடத்துல இது வருது. 5950 பார்க்கிறோம். அதை விட நம்ம எல்லாம் எதெல்லாம் ஒரு நரகத்துக்கு போகாதுன்னு நினைச்சு சர்வசாதாரணமா பண்றீங்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் நரகத்தை காட்டினான், ஒரு மானசீகமா ஒரு காட்சியாக காட்டினான். அதுல பெண்கள் தான் அதிகமாக இருக்க நான் கண்டேன். பார்த்தா ஆம்பளை பொம்பளை அந்த சதவிகிதம் பார்த்தோம்னு சொன்னா ஆம்பளை விட பொம்பளை சதவீதம் கூடவா இருக்கு நரகத்துல. ஆனா நம்ம பார்த்தா ஆம்பளை நம்ம அக்கிரமம் பண்றான். நடைமுறையில பாத்தீங்கன்னா இந்த கொலை ஃப்ராடு எல்லாம் ஜாஸ்தி யார் பண்றா? ஆம்பளை தான் பண்றான். இப்ப ஆம்பளை தான் பெரும்பாலும் நரகத்துல ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம கணக்கு சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆம்பளை சதவீதத்தை விட பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்து பெண்கள்லாம் சும்மா விட மாட்டாங்க. ஏன் அப்படி பார்த்து என்னத்துக்கு சொல்லுங்க, நாங்க போக கூடாது நரகத்துக்கு வேணும் சொல்லுங்க பெண்கள் கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டே காரணம் தான். என்ன ரெண்டு காரணம்? துக்ஃபிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா அதிகமா சபிக்கிறீங்க, அதிகமா என்ன செய்றீங்க? சபிக்கிறீங்க. இந்த சபிக்கிற அந்த நாக்குனாலதான் உங்களுக்கு ஜாஸ்தியா நரகம் கிடைக்குது. பின்னாடி ஏதோ மிதி வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க ஈமான் இருந்தா, அது ஒரு விஷயம். இந்த நரகத்துக்கு இந்த 999 சேர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா ரொம்ப சபிக்கிறீங்க. அப்ப சபிக்குதல் என்பது நரகத்தில் கொண்டு சேர்க்கும். இது நீ பார்த்து பெத்த புள்ளை யாரா சபிப்பாங்களா? பொம்பளை சபிப்பா, ஆம்பளை சபிக்க மாட்டான். அவளுக்கு பாசமெல்லாம் இருக்கு, புள்ளைய திட்டும் போது கூட நாசமா போயிருவா, உருப்படாம போயிருவா, அதுக்கு விளங்க மாட்டேன் இதுக்கு விளங்க மாட்டேன் இப்படின்னு சொல்லிடுவாங்க, திட்டுவாங்க. இந்த மனிதன் இறந்த பிறகு உயிர்ப்பிக்கப்படுவான், அல்லாஹ்வின் முன்னாடி நிறுத்தப்படுவான் என்ற அடிப்படையை நீங்க முதல்ல நம்பணும். நம்புறவங்களுக்கு தான் இது பயன் தரும். நான் அப்படி ஒரு திரும்ப எழுப்புதலே இல்லை, இந்த உலகத்தை தவிர வேற வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நரகத்தை பற்றி எவ்வளவுதான் எச்சரிக்கை செய்தாலும் அது பயன் தராது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அல்லாஹ்வை கடவுளை நம்புறோம். அல்லாஹ்டா யாரு? சர்வசக்தி உள்ளவன், நினைச்சதையெல்லாம் செய்ய அவனுக்கு முடியும், அவனுக்கு முடியாது எதுவுமே இல்லை. இப்படி நம்ம கடவுளை நம்புறது உண்மையாக இருந்தால் அவனால் இறந்த மனிதர்களை திரும்ப உயிர்ப்பிப்பது பெரிய கஷ்டமானது இல்லை. இதை நம்பணும். இன்றைக்கு மனிதன் கூட இறந்து போன எத்தனையோ ஜீவராசிகளை அதனுடைய ஒரே ஒரு செல்லு கிடைச்சா போதும் உண்டாக்கிடலாங்கிறான். மனுஷன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு டினோசருடைய ஒரு செல்லு கிடைச்சுன்னு சொன்னா போதும், ஒரே ஒரு சின்ன ஒரு சத துண்டு கிடைச்சா போதும். முந்திதான் விந்து உயிரணுக்கள் தேவைப்படும், இப்போ ஒரு மரபணு இருந்தாலே போதும், அந்த மரபணுவை வைத்து அந்த உயிரினத்தை உண்டாக்கிட முடியும் என்ற அளவுக்கு இன்னைக்கு மனுஷன் உண்டாக்குறான். அதே மாதிரி இப்ப கால்நடைகள் சினை ஊற்றுவதற்காக வேண்டி விந்தை, கால்நடையுடைய விந்தை எடுத்து அதை பவுடர் ஆக்கி உரை விந்துண்டாக்கி அதை இன்ஜெக்ஷன் மூலமா ஆக்கி இவன் சந்ததியை ஆடு மாடுகளை என்ன செய்யறான்? பெருக்கிறான். அப்ப மனிதனுக்கு இதெல்லாம் முடியும் போது படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒண்ணும் இல்லாம நம்மளை படைச்சவனுக்கு நம்ம திரும்ப உண்டாக்குறதுங்கிறது பெரிய கஷ்டம். மனுஷனே உண்டாக்க முடியுங்கிற மனிதனை அந்த மாதிரி ஒரு செல்லு கிடைச்சிருமையானால் திரும்ப உண்டாக்கிடுவான். அந்த மாதிரி மனிதனுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ஆற்றலை கொடுத்திருக்கும் போது அல்லாஹ்வுக்கு அது லேசானது, கஷ்டம் இல்லாதது என்பதை நீங்கள் ஆழமா நம்பணும். அதுக்கு பிறகு வருவோம். நரகத்தை பொறுத்த வரைக்கும் நரகம்னு சொன்னா முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டியது நெருப்பு தான். நரகத்துக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல பயன்படுத்துற வார்த்தை நார். நாருங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றான். நாருண்டா என்ன? நெருப்புன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் உள்ள நெருப்புக்கு நார் தான் சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு குண்டத்துல போட்டாங்க. யானாரு கூனி பர்தம் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடியதாக நெருப்பே மாறிவிடு என்று அல்லாஹ் சொல்றான். நெருப்புக்கு தான் நரகம்ங்கிறது. அல்லாஹ் நரகத்துல வேதனை செய்வான், நரகத்துல என்ன செய்வான்னு கேட்டா அதுல முழுக்க முழுக்க நெருப்பு தான் இருக்கும். வேதனை செய்வதில் நெருப்புக்கு நிகரான ஒன்று கிடையாது. அறுவாள்னால கையை வெட்டினா கூட பெரிய வேதனை கிடையாது. நெருப்புல போட்டு சுட்டா பெரிய வேதனை, நெருப்புல போட்டு வறுத்தா பெரிய வேதனை. அப்ப வெப்பத்துக்கு நிகரான ஒரு தண்டனை உலகத்திலேயே கொடுக்க முடியாது.
அதான் பெரிய தண்டனை. அப்ப நரகம் என்பது என்ன விளங்கிற வேண்டும் என்று கேட்டால், அதுல முழுக்க முழுக்க அல்லாஹ் வந்து நெருப்பைத்தான் வைத்திருக்கிறான். அதுல சில தப்புகளுக்கு தகுந்தவாறு நெருப்பு கொஞ்சம் கூட நெருப்பு கொஞ்சம் குறைய வேண்டால் அது பின்னாடி வருது, அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கானே தவிர நரகம்னு சொன்னா என்ன விளங்கிக்கிறது? நெருப்பு தான். ஒருவனை அல்லாஹ் நரகத்துக்கு போடுறான்னு சொன்னா நெருப்பில் தூக்கி போடுகிறான். இதை நம்ம விளங்கிக்கிறணும். இந்த நெருப்புல வந்து நீங்கள் என்ன மாதிரியான நெருப்பு என்று பார்த்தால், நெருப்புல வந்து நம்ம விறகு வச்சு எரிக்குவோம், அதான் எரியும். அல்லது விறகு கூட இந்த காலத்தில் எரியறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை விட லேசா எரியக்கூடிய கேஸுகளை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். விறகு எரியது கூட கஷ்டமானது, பளிச்சுன்னு பிடிக்கக்கூடிய எவ்வளவு லேசாகிட்டே வந்துட்டோம். விறகுல இருந்து தாண்டி நம்ம கீழ் நோக்கி இறங்கிட்டு வந்தோம். ரொம்ப மென்மையான பொருள்களை வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கல்லை வச்சு எரிக்க முடியுமா? கல் இருக்குல்ல, பாறாங்கல், பாறாங்கல்ல விறகா யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நரகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எரிபொருள் என்னன்னு கேட்டா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் என்னன்னு கேட்டா கற்களும் மனிதர்களும். மனிதன் வந்து தண்டனைக்காக எரிபொருளா யூஸ் பண்ண போறான், அவனுக்கு இப்படி எரிக்கப்படுது. அதனுடைய உண்மையான எரிபொருள் என்னன்னு கேட்டா கல்லு தான். பாறாங்கல்ல தூக்கி போட்டு, இப்ப நம்ம கூட சாதாரண நெருப்பை விட இந்த நிலக்கரி வந்து பாறாங்கல்லுக்கு நெருக்கமானது. நிலக்கரியினால் ஏற்படக்கூடிய வெப்பம் கூடுதலா இருக்கும் உங்களுக்கு. சாதா கரியை வச்சு நீங்க சமைக்கிறத விட நிலக்கரியை வெப்பப்படுத்தினான்னு வைங்க, அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும், சீக்கிரம் வெந்து போயிடும். அப்ப நிலக்கரியே இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னா பாறாங்கல்ல கங்காக ஆயி அது வந்து வெப்பத்தை கொடுக்குதுன்னு சொன்னா அது பயங்கரமான நெருப்பா இருக்கும். அதனுடைய எரிபொருள்களாக அல்லாஹ் யூஸ் பண்ற என்னன்னு கேட்டா அது வந்து வக்கூது 2:24 என்ன சொல்லி காட்டுறான், வக்கூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் அதுல வந்து எரிபொருள்களாக இருப்பார்கள் என்ற அளவுக்கு அந்த மாதிரி வச்சிருக்கிறான் அல்லாஹ். அந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் அமைச்சிருக்கான். நரகம்ங்கிறது அது ஒரு தனி ஏரியான்னா அது அடைக்கப்பட்ட ஏரியா. அடைக்கப்பட்டதுனால தான் வாசல் வந்துட்டாலே அது அடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எப்ப வாசல் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ கவர் பண்ணா தானே வாசல். நீங்க திறந்த வெளியா இருந்தா அதுக்கு வாசல் வாசல் தேவை கிடையாது. அல்லாஹ் நரகத்தை பொறுத்த வரைக்கும் 15:44 சொல்றான், லஹா சப்அத்து அப்வாபின், நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன. 7 வாசல் வழியாக செஞ்ச தப்புக்கு தகுந்த மாதிரி, இந்த வாசல் வழியா போறவன் அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயிருப்பான், நரகத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த இதுல போறவன் அடுத்ததுல இருப்பான், இந்த இதுல போறவன் அதுல இருப்பாங்கிற மாதிரி நிரந்தரத்துக்கு போறவங்க இப்படி அப்படின்னு சொல்லி 7 நுழைவாயில்களை வாசல்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம், ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களில் ஒரு குறிப்பிட்ட வகையராக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இதை சொல்றான். வாசல் 7 எதுக்குன்னு கேட்டா ஒவ்வொரு 7 வகையான தண்டனை தான் அல்லாஹ் கொடுக்க போறான்னு அர்த்தம். ஒவ்வொரு வாசல் இந்த வழியா போனா அந்த வெரைட்டி அது வேற மாதிரியா இருக்கும், இந்த வாசலுக்குள்ள போனா அந்த தண்டனை எல்லாமே நெருப்பு தான், அந்த தரத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரியான இப்ப சாப்பாடு ஹோட்டலுக்கு போறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீல்ஸ்னு வச்சிருப்பான், ரெண்டாவது உள்ளது இருக்குது, அப்புறம் லிமிட் சாப்பாடுன்னு இருக்குது, வாங்குற டோக்கனுக்கு தகுந்த மாதிரி போய் சாப்பிட்றோம். சினிமா கோட்டையில் டிக்கெட் வாங்கும் போது கூட அது ஏசி, இது ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்போ தர டிக்கெட் வரைக்கும் போடுறீல்ல, அல்ல அதுவும் நரகம் தானே. இந்த சினிமா கோட்டை நரகத்துக்கு எப்படி பலதரமான டிக்கெட்டுகள் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நரகத்திற்கு பலதரப்பட்ட தண்டனைகளை வச்சிருக்கான். அதுக்கு 7 தாண்டு விளங்குது. என்ன கேட்டா மனித குலத்தை நரகத்துக்கு போறவர்களை மொத்தமா 7ஆ பிரிச்சு 7 வகையா ஆக்கி இந்த வாசல் வழியா இவ்வளவு பேர் போ, இந்த வாசல்ல இவ்வளவு போன்ட்டான், மொத்தமா 7ஆ தான் பிரிச்சிருக்கான். அப்ப 15:44 சொல்றான், லஹா சப்அத்து அப்வாபின், நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன. லிகுல்லி பாபி மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம், அதுல ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். மனிதர்கள்ல நரகத்துக்கு போகக்கூடியவர்கள்ல ஒவ்வொரு வெரைட்டினர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 7 வகை இருக்குன்னு விளங்குது நரகத்துல. அது போக அந்த 7 வகையில அந்த 7 என்னென்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. 7 வகை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே தவிர முதல் வகை இது, இந்த மாதிரி வேதனை உள்ளது முதல் வகை, இந்த மாதிரி வேதனை உள்ளது 2வது வகை என்று சொல்லல. ஒன்னே ஒன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து நிசா 4:145 இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்வலி மினன் நார், நரகத்துல ரொம்ப மட்டமானது. நரகத்துல மட்டம்னா தண்டனையில டாப்னு அர்த்தம். நரகத்துல மட்டம்னு சொன்னோம்னா வேதனையில அதிகம்னு அர்த்தம். அப்ப நரகத்துல இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறவன் யாருன்னு கேட்டா முனாஃபிகீன்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான்.
அவர்கள் முனாஃபிகீன்கள் தர்க்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்திலே மட்டமான தரத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கிறவனை விட அவன் கூட அவனுக்கு கீழே வந்துருவானாம். அல்லாஹ்வை நிராகரிக்கிறானே அவன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானே அவன் எல்லாம் கூட இதுல வர மாட்டான். இந்த 7ல ஒரு வெரைட்டி நல்லா தெரியுது. முதல்ல கொண்டு தள்ளப்படுற ஆள் யாருன்னு கேட்டா 2 வேஷம் போடுறவன். இங்க வந்தா உங்களை சேர்ந்த ஆளு, அங்க வந்தா உங்களை சேர்ந்த ஆளு. மூமீன்களை சேர்ந்தா வந்து சேர்ந்தது காலு ஆமன்னா, நாங்கள் மூமீன்கள்ங்கிறது. ஒய்தா கலவு இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னாமாக்கும், அவங்க சைத்தான்களோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா உங்களை சேர்ந்த ஆளுங்கிறது. இவங்க தான் நரகத்தில் இந்த 7 வாசல்ல இந்த முதல் தரம் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதை அனுபவிக்க போறவங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஒண்ணுதான் இந்த வெரைட்டியை சொல்லும் போது குர்ஆன்ல இருந்து கிடைக்குது. இது ஒண்ணு கிடைக்குது. அதே நேரத்தில் கடைசியா உள்ளதும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட்ல உள்ளவும் முனாஃபிக்குன்னு கிடைக்குது. கடைசியா உள்ளது என்னன்னு கேட்டா, கடைசியா உள்ளது என்னன்னா இது ஹதீஸ்ல கிடைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள்ல நரகவாசிகள்ல ரொம்ப குறைந்த வேதனை செய்யப்படுபவன் யார் என்று சொன்னால் அந்த 7வது உள்ளவன். அவன் யார் என்று சொன்னால் அவனும் நரகத்தெல்லாம் போடப்படுவான். ஆனால் சுத்தி அவன் நெருப்புலாம் வந்து சுடாது, மொத்தமே நெருப்பாவெல்லாம் இருக்காது. அவனுக்கு அந்த தட்டில் என்ன செய்யப்படும் என்று கேட்டால், அவனுடைய காலுடைய அந்த இந்த பகுதி இருக்குல்ல, பாதத்தில் பள்ளமா இருக்குமே, தரையில படாத பகுதி, இந்த பாதத்தில் பள்ளமா இருக்குல்லங்க, அது என்ன சொல்றது, குதிகால் நல்லதா இருக்கு, உள்ளங்கால்னு வைங்களேன், உள்ளங்கை மாதிரி உள்ளங்கால், அந்த காலில் உள்ளங்காலில் நெருப்பு கங்கு வைக்கப்படும். அதனால் மூளை கொதிக்கும். இதுதான் குறைஞ்ச வேதனை. இவன் வந்து ரொம்ப சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பான்ல, மூமினாவும் இருந்து கொண்டு சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பான, இந்த 7வது வாசல்ல இவன் போவான். இவன் தான் கடைசியா. முதல் வாசல்ல போறவன் முனாஃபிக்குன்னு தெரியுது. கடைசி வாசல்ல போறவன் யாருன்னு கேட்டா அவன் வந்து மூமினா இருப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான், சில்லற தப்புகள் பண்ணிருப்பான். அதுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது மொத்தமா போட்டு உருட்டி எடுக்காம நெருப்புல இவனை என்ன செய்வான், அல்லாஹ் நெருப்புனாலான ஒரு கங்கை அந்த உள்ளங்காலில் வைப்பான், 2 பாதத்திலையும் வைப்பான். அந்த வைக்கும் பொழுது அது அந்த சாதாரண நெருப்பு வச்சா உள்ளங்கால் மட்டும் தான் சுடும். அதை வச்சுக்கிட்டே இருக்கிறான், அல்ல வச்சு எடுக்கிறது இல்லையே. அதாவது வைக்கிறாண்டவன உழவுதானே நினைச்சிட கூடாது, அதை வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்குதான் நீங்க நெருப்பு கங்கு இருக்குது, இப்படி தொட்டு தூக்கி போட்டுடலாம், யார் வேணாலும் கையில் எடுத்து போடலாம் கங்க, அது கையில் வச்சுக்கிட்டே இருக்கலுமா. அப்ப உள்ளங்கால வைக்கிற அந்த நெருப்பு வச்சுக்கிட்டே இருக்கும். அதுல மூளை கொதிக்கும், கீழே இங்க வச்சா மேல மூளை கொதிக்கும். இதான் குறைஞ்சதுங்கிறான்ல. இந்த குறைஞ்சது தாங்க இயலுமா? அப்ப குறைஞ்சது இதுதான் என்று சொன்னால் அதுக்கு மேல மற்றதெல்லாம் இருக்குது. அதான் 7 வாசல்ங்கிறது. 7 வகையான வெரைட்டிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இதுல குறைஞ்சது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி வந்து மூளை கொதிக்கும், கீழே வைக்கிறதுனால மூளை கொதிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் இப்ப நரகத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டா, நரகத்தினுடைய தன்மை உள்ள கிடக்கிற தண்டனை 2வது வருவோம். நரகத்துக்குள்ள போன உடனே நரகம் என்ன செய்யுமா, எப்ப பார்த்தாலும் அது நெருப்பு தானே. நெருப்பு எரியும் போது நீங்க தீப்பிடிக்கிறத பார்த்திருக்கிறீங்களா? ஒரு 1000 குடிசை ஒன்னா தீப்பிடிச்சு எரியுமே, எரியும் போது அங்க தூரத்தில் நின்று அணைக்கிறதுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி சத்தம் வரும், ஒரு சத்தம் வரும். இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் அந்த காத்துல வீசும் பொழுதும் அதுல ஒரு தனியான நெருப்பு, இதுக்கே ஒரு தனி இறைச்சல் கேட்கும். கிட்டத்தில் நின்று பார்த்துருந்தீங்கன்னா வீட்டில் சோறாக்கும் போது நெருப்புக்கெல்லாம் அப்படி கேட்காது. ஒரு 1000 10,000 குடிசைகள் எரியணும், அந்த இடத்துல நின்று பார்த்தோம்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு பயங்கரமான சத்தம் இருக்கும். பெரிய நெருப்புகளுக்கு அப்படி சத்தம் இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீகன் வஹிய தஃபூர். அந்த நரகத்தில் இவர்கள் போடப்படும் பொழுது அது கொதித்து கொண்டிருக்கிற சத்தத்தை, அந்த சத்தத்தை கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னா, கழுதையினுடைய கணைக்குதல் போன்ற கழுதை சத்தம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சத்தத்தை அவர்கள் செவிமடுப்பார்கள். இப்ப நரகத்திலிருந்து அந்த நெருப்பு எரியுது, எரியும். அந்த எரியிற சத்தம் எப்படி இருக்கும்னு கேட்டா, கழுதை கணைக்கிற மாதிரி ஒரு பயங்கர சத்தமா இருக்கும். பயங்கரமான சத்தம், நெருப்பு வீசுது, பயங்கரமா வீசிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான, இப்ப உதாரணமா நீங்க அந்த கேஸ் வெல்டிங் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல நெருப்பு வருதுல, சாதாரணமா எரிகிறதுக்கும் அந்த கேஸ் வெல்டிங் பண்ணும்போது அல்லது கேஸ்லயே இந்த இரும்பெல்லாம் அறுப்பாங்களே, அதெல்லாம் அறுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதுல வர்ற நெருப்புடைய வேகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பெரிய இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா பீச்சு அடிச்சா என்ன செய்யும், பயங்கரமான சத்தம் இருக்கும் என்று சூரத்துல் முல்க்ல தபாரக்கல்லதி சூராவுல அல்லாஹ் ரப்புல் 67வது சூராவுல 7வது வசனத்துல சொல்றான்.
அதே மாதிரி இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா தகய்யுலன் வ ஸஃபீரா, இவர்கள் தூரத்திலிருந்து அதை பார்த்தார்களேயானால், நெருப்பை ஒரு பேச்சுக்கு தூரத்தில் இருந்து பார்க்கிறது, தூரத்திலிருந்து பார்த்தார்களேயானால் தூரத்தில் இருக்கிறவனுக்கு அதனுடைய சத்தம் விளங்கும். நரகத்தினுடைய இரைச்சல், அது எரிகிற வேகம் எவ்வளவு வேகமா எரியுதுன்னு சொன்னா, அது அவர் குண்டு போட்ட மாதிரி கழுத கத்துற மாதிரி பயங்கர சத்தமா இருக்கும் என்று சொல்றான்னா, எதுக்கு சொல்றான்? நெருப்புல இருந்து சத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு எரியுதுன்னு அர்த்தம். அதுல மைக்கா வச்சிருக்குது. நெருப்புல சத்தம் வருதுன்னு கேட்டா, எரியிற கேஸ் எரியும் போது சத்தம் வருது இல்லைங்க. கேஸ் லைட், இந்த பெட்ரோல் மார்க்ஸ் பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் மார்க்ஸ் லைட் எரியும் போது அதுல சத்தம் வரும். சாதாரண லைட்ல வந்து சத்தம் வராது. இந்த பெட்ரோல் மார்க்ஸ் லைட் பார்த்துருக்கீங்கல்ல, அதுல சத்தம் வரும். அப்ப அந்த மாதிரி வந்து வேகமா நெருப்பு பீச்சுற இடங்கள்ல எல்லாம் சத்தம் வந்து வரத்தான் செய்யும். இந்த பெட்ரோல் மார்க்ஸ் சத்தமே இவ்வளவு கடுமையான நெருப்பு அந்த இடத்துல வருதுன்னு சொன்னா, அதை விட பல்லாயிரம் மடங்கு வேதனை அந்த நெருப்பு எரிஞ்சா தான் கழுத கத்துற அளவுக்கு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி சத்தம் கேட்கும் என்றெல்லாம் சூரத்துல் ஃபுர்கான்ல 25வது சூராவுல 12வது வசனத்துல சொல்றான். இந்த நரகத்திற்கு அல்லாஹ் வந்து காவலர்களையும் நியமித்திருக்கிறான். நரகத்திற்கு அதுல ஒரு தலைமை காவலர், அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய காவலர்கள் என்று சில காவலர்களை நியமித்திருக்கிறான். அந்த தலைமை காவலருக்கு பேர் தான் மாலிக். ஏற்கனவே மலக்குகளை நம்பும் போது சொல்லும் பொழுது கூட மாலிக் என்ற பெயரில் நரகத்திற்கு ஒரு காவலர் இருக்கிறாரு. மற்ற மலக்குக்கெல்லாம் பேர் தெரியல, ஒரு சில 2-3 மலக்கு தான் பேர் கிடைக்குது. அதுல வந்து மாலிக் என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அது எங்க இருக்கு நீங்க பார்க்கலாம். 43வது சூராவுல 77வது வசனத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வனாதவ், நரகவாசிகள் எல்லாம் கூப்பிடுவார்கள், யா மாலிகு, மாலிகே, மாலிக் தான் அந்த நிர்வாகி, அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, லியக்லி அலைனா ரப்புக, எங்கள் இறைவன், உமது இறைவன் எங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கட்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று இந்த 43, 77 எல்லாம் சொல்லி காட்டி நரகத்தினுடைய காவலராக மாலிக் இருப்பார் என்பதை சொல்லுகிறான். ஹதீஸுகள்லையும் மாலிக் என்பவர் மேராஜுக்கு போன ஹதீஸ்ல மாலிக் என்பவர் நரகத்தினுடைய அந்த காவலராக இருந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததாக சொல்கிறார்கள். இது போக ஒரு 19 நரகத்தினுடைய, அதாவது மெயின் நிர்வாகி மாலிக், இது போக 19 காவலர்கள் இருக்கிறாங்க மொத்தம் நரகத்திற்கு. அது ஒரு அர்த்தத்தோடு தான் நான் வைத்திருக்கிறேன் எல்லாம் சொல்லி காட்டுறான். அலைஹா திஸ்அத் அஷர், அந்த நரகத்தின் மீது 19 வானவர்கள் இருக்கிறார்கள். ஒமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி, நரகத்தின் காவலர்களாக இல்லா மலாயிகத்தன், வானவர்களைத்தான் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தன், அவர்களுடைய எண்ணிக்கையை ஒரு சோதனையாகத்தான் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது 19 வானவர்கள் நரகத்தின் மீது இருக்கிறார்கள் என்று சொல்றான். இந்த இடத்துல இது சம்பந்தப்பட்ட சில பேர் சிரிக்கிறதுனால சொல்லிட வேண்டியிருக்கு. என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டா, இந்த அலைஹா திஸ்அத் அஷர்ங்கிறது இருக்குல்ல, அதன் மீது 19ங்கிறது இது நரகத்தினுடைய காவலர்களை பற்றி எல்லாம் சொல்றான். இந்த ரசாது கலிபான்னு ஒருத்தன் வந்து என்ன செஞ்சான், அலைஹா திஸ்அத் அஷர்னா அலைஹானா குரானா, அதன் மீதுனா குரானின் மீது 19 இருக்கிறது நம்ம அர்த்தம் செய்யறான். அலைஹாண்டா குரான்டா, ஹாண்டா அதுன்னு அர்த்தம்ங்க, அலாண்டா மீது, அலைஹாண்டா அதன் மீது, அதன் மீது 19 இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, அதன் மீது 19னா குரான்ல 19 கொண்டு முத்திரையிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையா ஆராய்ச்சி பண்றாங்களாம். என்ன ஆராய்ச்சி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ன்ற எழுத்து இருக்குது, அது மொத்தம் வந்து 114 இடத்துல வருது குரான்ல. அது வந்து 19ஆல என்ன செய்யும், வகுப்படும். அதனால வந்து 19ஆல வந்து வகுப்படுது, 19 கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத்தை கூட்டினீங்கன்னா அது வந்து 786 வரும். அது வந்து 19ஆல என்ன செய்யும், அது வகுப்படும். இப்படின்னு சொல்லிட்டு சில 19 வர்ற மாதிரி சில நம்பர்கள் எல்லாம் காட்டி இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிறுக்கம் வளர்னான் நம்ம ரஷாது கலீபா. அதனால நான் ஒரு தூதர்னு வேற சொன்னேன் அந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு. அலைஹா திஸ்அத் அஷர்ங்கிறது அதன் மீது 19 வருதுல, இது வந்து சிம்பிளா உங்களுக்கு சொல்வதா இருந்தால், அரபு மொழியை பற்றி கடுகு அளவு கூட அறிவில்லாதவனால அந்த வாதத்தை செய்ய முடியும். அரபு மொழியை அறிஞ்சு இருந்தால் அவனால் இந்த வாதத்தை செய்யவே முடியாது. அது என்ன அடிப்படை என்று கேட்டா, குர்ஆன் இருக்குல்ல, ஒரு அரபு மொழியில மனிதனை வந்து ஆணு பெண்ணு பிரிச்சிருக்கிறோம். மனிதனை வந்து ஆணு பெண்ணு பிரிச்சிருக்கிறோம். வேற பொருள்களை வந்து நீங்க ஆணு பெண்ணு பிரிக்கல. ஆடு மாடை கூட என்ன செய்யல,
ஆணு பெண்ணுக்கு ஆடு கிடாய் வந்துச்சுன்னா கிடாய் வந்தான்டா சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் அவன் இவன் பயன்படுத்துவீங்களே தவிர கழுதை ஆண் கழுதை வந்தாலும் கழுதை வந்தது, பொட்ட கழுதை வந்தாலும் கழுதை வந்தது தான். கழுதை வந்தாள், கழுதை வந்தான் என்று சொல்ல மாட்டோம். இந்த ஆணு பெண்ணை எல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் தமிழ் மொழியில. தமிழ் மொழியில நீங்க எப்படி வச்சிருக்கீங்க என்று கேட்டா மனிதனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. மனிதனை தவிர மற்ற உயிரினத்துக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதுங்கிறத யூஸ் பண்ணிடுவீங்க. வந்தது போனது தான். ஆம்பளை குதிரையா இருந்தாலும் வந்தது, பொம்பளை குதிரையா இருந்தாலும் வந்தது. ஆம்பளை ஆடா இருந்தாலும் வந்தது, பொம்பளை ஆடா இருந்தாலும் வந்ததுன்னு சொல்லிடுவீங்க. வந்தான் வந்தாள்னு பிரிக்க மாட்டீங்க. அதே மாதிரி வேற பொருள், இந்த டேப்பு, இந்த மைக்கு, இந்த சட்டை, இந்த பேனா, தொப்பி, கர்ச்சிப்பு, இதுகளை பேசும்போது என்ன செய்வீங்க, ஆணு பெண்ணா யூஸ் இது பண்ணீங்க. கண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவீங்க, கண் வலிக்கிறான்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க பேசும்பொழுது கண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவீங்களா, வலிக்கிறான்னு சொல்லுவீங்களா? வலிக்குதுன்னு தான் சொல்லுவீங்க. அதுக்கு வந்து அவன் இவன் சொல்ற வழக்கம் கிடையாது உங்க தமிழ் மொழியில. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த அதுங்கிற வார்த்தை பிரயோகம் கிடையாது. வந்தது, போனது, செத்தது, அது கிடையாது அரபில. அரபில எதை சொன்னாலும் ஒன்னு ஆம்பளைய சொல்ல, பொம்பளைய சொல்லணும். அரபில சொன்னா சூரியன் உதித்ததுன்னு அரபில சொல்லவே இயலாது. அரபில எப்படி சொல்லணும், சூரியன் உதித்தான் என்று சொல்லணும், இல்லாட்டி உதித்தாள் என்று சொல்லணும். இந்த மாதிரி தான் அரபில பேச முடியுமே தவிர அரபில இந்த மூணாவது கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், ஆம்பளைக்கு வந்தான், பொம்பளைக்கு வந்தாள், ஆடு வந்தது, மூணு மூணு வச்சிருக்கிறீங்கல்ல. அவன் என்ன செய்வான்னு கேட்டா சில உயிரினங்களை, சில பொருள்களை ஆண்பாளாக்கி வச்சிருக்கிறான், சில பொருள்களை பெண்பாளாக்கி வச்சிருக்கிறான். ஆண்பாளுக்கு உள்ளத அந்த ஆண்பாளா தான் யூஸ், ஆம்பளை மாதிரி தான் யூஸ் பண்ணுவான். பெண்பாளா உதாரணமா கை இருக்குல்ல, கை வந்து பெண்பாளா யூஸ் பண்ணுவான். கை உடைந்தாள்னு தான் சொல்லுவான். கை உடைந்ததுன்னு சொல்ல மாட்டான். அரபில சொன்னா எப்படி சொல்லுவான், என் கை உடைந்து விட்டால், இல் போட்டு சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். மூக்கு உடைந்து போது செய்வான், மூக்கு உடைந்து விட்டான். அரபில கரெக்டா அர்த்தம் செய்யறதா இருந்தா, அரபில உள்ளதுக்கு நீங்க கரெக்டா அர்த்தம் செய்யறதா இருந்தா எப்படி சொல்லணும், மூக்கு உடைந்து விட்டான் என்று சொல்லணும். கை உடைந்து விட்டு அப்படிதான் அரபில இருக்கு, ரெண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஆண்பால் பெண்பால் இருக்கு. சூரியன், சந்திரன், வானம், பூமி. பூமியை பெண்பாலா யூஸ் பண்ணுவாங்க. பூமி என்ன செய்வாங்க, அருள் முத்தத்து, பூமி வந்து நீட்டப்பட்டால். நம்ம தமிழுக்காக வேண்டி நீட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறோம். தமிழ் மரபுல அப்படி இல்லாத காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம், தமிழுக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை மாற்றி செஞ்சுக்கிறோம். அரபில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா இத சம்சு குவிரத், சூரியன் வந்து சுருட்டப்படும் பொழுது, அங்க சுருட்டப்படும் பொழுதுங்கிற இடத்துல பொம்பளையை தான் யூஸ் பண்றான். குவிரன்னா ஆணு, குவிரத்துனா பெண்ணு, இப்படியாக எல்லாம் யூஸ் பண்றான். அந்த மாதிரி இப்ப குர்ஆன் என்பது அரபியில ஆண்பாலாக பயன்படுத்தப்படும். குர்ஆன்ல என்ன இருக்கு, ஆண்பாலாகத்தான் அரபியில யூஸ் பண்ணப்படும். குர்ஆன் முழுசு அப்படித்தான் யூஸ் பண்ணப்படுது. குர்ஆனை சொல்லும் போது அவன் என்று தான் சொல்லணுமே தவிர அவள் என்று சொல்லக்கூடாது அரபியில. குர்ஆன் தமிழ்ல வந்து அதுன்றீங்க உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது, அதனால உங்களை ஏமாத்திட்டு போயிடுறான் அவன். இங்க அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ப நரகம் இருக்குல்ல, நரகத்தை சொல்ற இடத்துல எல்லாம் பெண்பால தான் யூஸ் பண்ணப்படும் குர்ஆன்ல. நரகத்தை சொன்னால் நரகம் வந்து எரிந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க, நரகம் எரிந்தால் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அரபியுடைய பழக்கமே அப்படித்தான். அப்ப நரகம் என்பது பெண்பாலு, குர்ஆன் என்பது ஆண்பாலு. இந்த இடத்துல அலைஹாண்டு வருது. அலைஹாண்டு அதன் மீது, அலைஹீண்டா அதன் மீது. அலைஹி என்பதை ஆணுக்கு சொல்லணும், அலைஹா என்பதை பெண்ணுக்கு சொல்லணும். இப்ப ரலியல்லாஹு அன்ஹும்பிங்க ஆம்பளைக்கு, ரலியல்லாஹு அன்ஹாம்பிங்க பொம்பளைக்கு. ரலியல்லாஹு அன்ஹுன்னா அவரை பொருந்திக் கொள்வானாக, ரலியல்லாஹு அன்ஹாண்டாலும் அவரை பொருந்திக் கொள்வானாக தான். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம், ரலியல்லாஹு அன்ஹுண்டு போட்டா இது ஆம்பளை, ரலியல்லாஹு அன்ஹாண்டு போட்டா இது பொம்பளை, விளங்கிக்கிறீங்க. அதே மாதிரி அலைஹிண்டு போட்டா ஆம்பளை, அதன் மீதுன்னு அர்த்தம் செய்யணும். அலைஹான பொம்பளை, அதுக்கு அதன் மீது அர்த்தம் செய்யணும். இப்ப குர்ஆனை இது குறிக்குமையானால் அலைஹா என்று சொல்லவே முடியாது இலக்கணப்படி. எப்படி சொல்லணும், அலைஹின்னு தான் சொல்லணும். ஆம்பளைக்கு உள்ள வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். அல்லாஹ் என்ன செய்யறான, நரகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்துட்டு அலைஹா நரகத்தின் மீது தான் சொல்ல முடியுமே தவிர குர்ஆனின் மீது என்று சொல்லவே முடியாது. ஏன்னா குர்ஆன் வந்து ஆண்பால் அரபியில, நரகம் என்பது அரபு மொழியில பெண்பால். அப்ப அலைஹா என்பது வந்து நரகத்தை தான் குறிக்கும் என்பதுல கடுகு அளவு கூட சந்தேகம் கிடையாது. இந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லாம அலைஹானா குர்ஆன்ல 19 இருக்குது, 19 அடங்கி இருக்குன்னா. ஆனா 19ல வகுப்படுற நம்பர் இருக்கிற மாதிரி 18ல வகுப்படுற நம்பரா ஒரு 1000 நான் எடுப்பேன். 17ல வகுப்படுற மாதிரியா சிலது அதுல வரும், 15ல வகுப்படுற மாதிரியும் எடுக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். ஒரு பெரிய ஒரு புஸ்தகத்துல 19ஆல் வகுப்படுறதா ஒரு 100 காட்டுனா 18ஆல் வகுப்படுறதா ஒரு 100 காட்ட முடியும், 17ஆல் வகுப்படுற மாதிரி ஒரு 100 எடுத்து காட்ட முடியும், 16ஆல் வகுப்படுற மாதிரி ஒரு 100, இப்படிலாம் இருக்கும்.
இந்த கிறுக்க என்ன 19 வகுப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், குர்ஆன் 19 அப்படி அடங்கி இருக்குது, அதனால நான் ஒரு ரசூலா வந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னான். அதுக்காக சொல்ல வர்றேன். இது எதை சொல்லுது? அலைஹா என்றால் நரகத்தின் மீது, திஸ் அத்தாஷர் 19 தான். இந்த 19 என்னன்னு விளங்கலைங்கிறதுக்கு தான் அதை தொடர்ந்து அடுத்த வசனத்திலேயே, இது 30வது வசனம், 74வது சூறாவுல 30வது வசனத்துல இது வருது. 31ல என்ன செஞ்சிடறான்னு கேட்டா, ஒமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி, நரகத்தின் காவலர்களை இல்லா மலாய்கத்தன், மலக்குகளாகத்தான் நாம் ஆக்கியிருக்கிறோம்னு சொல்லி அந்த 19 மலக்க பேசுறோம்னு சொல்லி போடுறான். அதை தொடர்ந்து இன்னும் சொல்றான், ஒமா ஜஅல்னா இத்தத்தஹும், அவர்களது எண்ணிக்கையை. இந்த எண்ணிக்கை யாரை பத்தின எண்ணிக்கை? மலக்குகளை பற்றின எண்ணிக்கைன்னு விளங்குது. இல்லா ஃபித்னத்தன் இல்லதீன கஃபரு, காவியர்களுக்கு ஒரு சோதனையாக நம்ம ஆக்கி இருக்கிறோம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நரகத்துக்கு ஒரு காவலாளரையும் போட்டு அடிஷனலா வந்து ஒரு 19 துணை காவலர்கள் அவர்களையும் அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். ஏன் இதை நியமிச்சிருக்கிறான் என்பது நமக்கு தெரியவில்லை, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த நரகத்தினுடைய காவலாளர்களுக்கு மொத்தமாக ஒரு பேரும் குர்ஆனில் சொல்லப்படுகிறது. அந்த 19 காவலர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மொத்தத்துக்கு ஒரு பேர். என்ன பேருன்னு கேட்டா ஜபானியா. அவங்களுக்கு என்ன பேரு? ஜபானியா என்று பேர். அதுல கூட இக்ரா சூராவுல கூட வரும், அது ஒரு ஃபல்யது நாதியஹு சனது ஜபானியா, அவனுடைய சபையோரை அழைக்கட்டும், நாமும் நரகத்தின் காவலர்களை அழைப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சனது ஜபானியாங்கிறான, ஜபானியாண்டா நரகத்தின் காவலர்களா இருக்கிற மலக்குகளுக்கு ஒரு பேரையும் அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு தலைவருக்கு பேரு மாலிக்கு, 19 பேருக்கு சேர்த்து பேரு ஜபானியா, அது மாதிரி இருக்கிறாங்கன்னு விளங்குது. அதே மாதிரி வந்து நரகத்தின் காவலர்கள் இருக்கிற, இது வந்து 96:18 சூரத்துல் அலக்ல இருக்குது. அதே மாதிரி 40-49 சொல்றான், வகால அல்லதீன ஃபின்னார், நரகத்திலே கிடப்பவர்கள் சொல்வார்கள், லி ஹஸனதி ஜஹன்னம, நரகத்தினுடைய காவலர்களுக்கு சொல்வார்கள், உதுவு ரப்பக்கும் யுகஃபிஃபு அன்னா யௌமன் மினல் அதாப், உங்கள் இறைவன்ட்ட கேட்டு ஒரே ஒரு நாள் கொஞ்சம் லேசாக்க சொல்லுங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று நரகத்திலே கிடப்பவர்கள் நரகத்தின் காவலர்களை பார்த்து புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நரகம் என்பது 7 வாசல்களும் 7 தரங்களும் கொண்டது. அதுல சில பயங்கரமான நெருப்பெறி சத்தம் கேட்டு கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு தலைமை காவலர் இருக்கிறார், அதுக்கு ஒரு 19 துணை காவலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் ஜபானியா. இதுகளெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய விஷயங்கள். சரி, ஒரு நெருப்பு இருக்குது, நெருப்பை எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதுல வந்து எதையாவது போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, போட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா மேல சட்டியை வச்சு வச்சா நெருப்பு அணையாது. நெருப்பை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மேல ஒரு சட்டியை வச்சு அதுல 1 லிட்டர் ஊத்தி, அப்புறம் இன்னொரு லிட்டர் ஊத்தி, இன்னொரு லிட்டர் ஊத்தினா நெருப்புக்கு கேடு வராது. நேரடியா நெருப்புல தூக்கி போட்டா, பெரிய நெருப்பு வச்சுக்கிட்டு விறகையே தூக்கி போட்டுட்டே இருக்கீங்களேன், அது பிடிக்கிறதுக்கு நல்ல அவகாசம் கொடுத்து அப்புறமேல இருந்தா தான் அது வந்து எரியும். பெரிய நெருப்பு எரிஞ்சிருக்கும் போது ஒரு 50 டன் விறகு கொண்டு மேல கொட்டினா அது எரியறதுக்கு பதிலா நெருப்பு அணைச்சி விட்டுரும். அப்ப இவங்களை முட்டு பிறகு கொண்டு போட்டு சீலு சலம்லாம் உருகி ஊத்தி அதில் நெருப்பு அணைஞ்சு போயிடாதா? அணைஞ்சா அவங்க கொஞ்ச நேரத்தில் வேதனை போயிருமே அப்படின்னு நினைச்சீங்களே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அதையும் சொல்றான், குல்லமா ஹபத் ஜித்னாஹும் சைரா, அது அப்படி அணையவும் செய்யத்தான் செய்யும். என்னை தூக்கி போட்டு உருகி ஊடும்போது அதுல வந்து அணைஞ்சிரும். அணைந்தால் உடனேயே நெருப்பை அதிகமாக்கி விடுவோம். அவன் உத்தரவுல அதிகமாக்குறவன் அல்ல. அப்படி அணைய அணைய நெருப்பு அதிகமாகி கொண்டே இருக்கும், அணையும் அதிகமாகும். அணை போட்டவன கொஞ்சம் அணையும், மறுபடி குல்லமா ஹபத், அது அணைகின்ற நேரத்தில் எல்லாம் ஜித். அப்ப வந்து என்னன்னு கேட்டா, போட்ட உடனே அது குறையவே செய்யாத ஒரு நெருப்பு. எத்தனை கோடி பேரை கொண்டே போட்டாலும் அது குறையவே குறையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது சூரத்துல் இஸ்ராவுல 17வது சூறாவுல 97வது வசனத்தில் இருக்குது. இப்ப நான் நேற்று ஒரு ஹதீஸ்ல சொன்னோம், நரகத்திற்கு போறவர்கள் என்ன கணக்குல இருப்பாங்கன்னு கேட்டா, 1000 பேருக்கு ஒண்ணுங்கிற கணக்குல, 1000 பேருக்கு 999 கணக்குல இருப்பாங்க நரகத்துக்கு போற ஆளுங்க. 1000க்கு 999ன்னா அவ்வளவு பேரை கொல்றாங்க. எவ்வளவு பெருசா இருக்கணும் நரகம்? பெருசா அவ்வளவு இருக்கணும். அது எப்படி எவ்வளவு பெருசா இருக்கும்? அதையும் சைஸையும் சொல்றான்ல. நரகம் எவ்வளவு பெருசுன்னு கேட்கறியா? 3 பேரை கொண்டு வைக்கணும்ல. அப்ப நரகம் எவ்வளவு பெருசு? நம்மள மட்டுமா ஜின்ன கொண்டு போடணும், அப்புறம் சைத்தான கொண்டு போடணும், இவ்வளவு வைக்கணுமே. அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகத்தினுடைய அளவை சொல்லும் பொழுது முதலாவது சொல்றான், யௌம நகூலு லி ஜஹன்னம, நரகத்திற்கு நாம் சொல்லுவோம், ஹலிம் தலாத்தி, நிறைஞ்சிட்டியா போதுமான்னு கேட்போம். தக்கூல் ஹல்மிம் மசி, இன்னும் கொஞ்சம் இருக்குதான்னு நரகம் கேட்கும். அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இத்தனை 1000க்கு 999 போட்டுட்டு என்ன போதுமா என்று அல்லாஹ் கேட்பானா. நரகம் சொல்லுமா, தக்கூல் ஹல்மிம் மசீத், இன்னும் ஏதாவது அதிகமாக இருந்தா கொண்டாந்து போடுவேன்.
அப்படின்னு நரகம் சொல்லுமா. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இவ்வளவு பேரை கொண்டை போட்டாலும் அது என்ன செய்யாது, அணையாது, அதுக்கு பத்தாது, இன்னும் கேட்கும். அம்புட்டு மக்களையும் கொண்டை கொட்டினாலும் தாங்குற அளவுக்கு அது நெருப்பு இருந்து கொண்டு இருக்கும், அணைச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் சொல்லி காட்டுகிறான். அது போக இந்த வேதனையை அனுபவிக்கும் பொழுது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இப்ப வேதனை கடுமையா இருக்கு, எரிஞ்சு எரிஞ்சு பொதுவா நெருப்புல உங்களை ஒரு ஆளை ஊத்திக்கு போட்டா என்ன செய்வாரு, நெருப்புல கொண்டு போய் ஒரு ஆளை கொண்டு போய் போட்டோம்னா என்ன ஆகும், மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு குளிக்கிறேங்கிறான், தீ குளிக்கிறேங்கிறான், கறிக்கட்டையா போயிடுறான். அப்ப நெருப்புங்கிறது ஒரு மனிதனை ஒரு லிமிட்டுக்கு மேல போனா சாகடிச்சு போடும், அவன் அதான் நடக்க போறது. அப்ப நெருப்புல போட்டவன செத்து போயிட்டா என்ன செய்யறது இவன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாவ மாட்டானா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு மையத்தி ரப்பஹு முஜ்ரிமன், குற்றம் புரிந்தவனாக யார் இறைவனிடத்தில் வருகிறானோ, ஃபைன்னலஹு ஜஹன்னம், அவனுக்கு ஜஹன்னம் நரகம் இருக்கிறது, லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதிலே வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான், சாகவும் மாட்டான், அதுக்கான சுகமா வாழவும் மாட்டான். அதாவது சாவை நெருங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருப்பானே தவிர வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் என்று 20:74 சொல்லி காட்டுகிறான். 35:36 சொல்லி காட்டுகிறான், ஒல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம், நிராகரிப்பவர்களுக்கு நரக வேதனை இருக்கு, நரக நெருப்பு இருக்கிறது, லா யுக்லா அலைஹிம் ஃபயமூது, அவர்கள் சாகும்படி முடிவு செய்யப்படாது, உத்தரவுப்படப்படாது, வலா யுகஃபஃபு அன்ஹும் மின் அஸாபிஹா, வேதனை குறைக்கப்படவும் மாட்டாது, சாவும் வைக்க மாட்டான். வேதனை அல்லாஹ் சாவடிச்சிருவான்னு கேட்பான், அது நடக்காது. சாவடிக்கிறதா, அதுக்கு அவனை எழுப்பியிருக்கு திருப்பி, சாவடிக்கிற உலகத்தில் இருந்துட்டு வந்தாச்சு, சாகடிக்கவும் மாட்டேன், அப்படி லேசாக்கவும் மாட்டேன், போட்ட மாதிரியே தான் இருக்கு, லேசாக்குறதும் கிடையாது, சாகடிக்கவும் மாட்டேங்கிறான். அதே மாதிரி சூரத்துல் ஆலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற சூராவில் 87வது சூரா 13வது வசனத்தில் சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, பிறகு அதிலே சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 14:17 சொல்றான், சாவின் விளிம்பை எட்டி விட்டு சாவ மாட்டான். சாவ மாட்டான்னா சாவுறது விளிம்பு வரைக்கும் போவான், சாவ மாட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வயத்தீகில் மௌத்து மின் குல்லி மகான், ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அவனுக்கு மௌத்து வந்து கொண்டே இருக்கும், மௌத்து நெருங்கும், ஆனால் ஒமா ஹுவ பிமையித்தின், சாவ மாட்டான், மௌத்து வரும் ஆனா சாவ மாட்டான்னு சொல்லி, அப்ப மௌத்துடைய அளவுக்கு அந்த வேதனை இருக்கும். வேதனை எவ்வளவு கடுமையா இருக்கும்னா, சாகடிக்கிறதுக்கு எவ்வளவு நெருப்புல போட்டு செய்யணுமோ அப்படி வரும், சாவ மாட்டான்.